பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம் 41 நிலவரை. இருண்ட சுரங்க பாதையில் வந்தியத்தேவன் காலை ஊன்றி வைத்து விழுந்து விடாமல் நடந்தான். படிகள் கொஞ்ச தூரம் கீழே இறங்கின. பிறகு சமநிலமாயிருந்தது. மறுபடியும் படிகள், மீண்டும் சமதரை. 2 கைகளையும் எட்டி விரித்து பார்த்தான். சுவர் தட்டுப்படவில்லை. ஆகவே அந்த சுரங்க வழி விசாலமானதாகவே இருக்க வேண்டும். மறுபடி சற்று தூரம் போனதும் படிகள் மேலே ஏறின. வளைந்து செல்வதாகவும் தோன்றியது. அப்பப்பா, இத்தகைய கும்மிருட்டில் தட்டு தடுமாறி இன்னும் எத்தனை தூரம் நடக்க வேண்டுமோ தெரியவில்லையே. ஆகா, இது என்ன? இருள் சிறிது குறைந்து வருகிறதே. மிக மிக மங்கலான ஒளி தோன்றுகிறதே. இந்த மங்கிய ஒளி எப்படி எங்கிருந்து வருகிறது? மேலே கூரையில் எங்கிருந்தாவது வரும் நிலவின் ஒளியா, அல்லது சுவர்களில் உள்ள பலகனி வழியாக வரும் ஒளியா, மறைவான இடத்தில் வைத்திருக்கும் விளக்கிலிருந்து பரவும் ஒளியா? இல்லை இல்லை, இது என்ன அற்புதம்! நம் கண் முன்னால் தெரியும் இந்த காட்சி மெய்யான காட்சிதானா, அல்லது நமது மூளை கலங்கியதால் ஏற்பட்ட தோற்றமா? அது ஒரு விசாலமான மண்டபம், கல்லை குடைந்து எடுத்து அமைத்த நிலவரை மண்டபம். அதனாலேதான் தலையை இடித்து விடும் போல் அவ்வளவு தாழ்வாகச் சமமட்டமான மேல் தளம் அமைந்திருக்கிறது. அந்த நிலவரையில் குடிகொண்டுள்ள மங்கிய நிலவொளி வெளியிலிருந்து வருவது அல்ல, கூரை வழியாகவோ பலகனி வழியாகவோ வருவதும் அல்ல. அங்கங்கே அந்த நிலவரையில் கும்பல் கும்பலாகவும் சில இடங்களில் பரவலாகவும் வருகிறது. அப்படி நிலவொளி வீசும் அப்பொருள்கள் எத்தகைய பொருள்கள்! ஒரு மூலையில் மணி மகுடங்கள், முத்தும் மணியும் வைரமும் பதித்த மகுடங்கள், இன்னொரு பக்கத்தில் ஹாரங்கள், முத்துவடங்கள், நவரத்தின மாலைகள். அதோ அந்த வாயகன்ற அண்டாவில் என்ன? கடவுளே, அவ்வளவும் புன்னை முட்டுக்களை போன்ற வெண்முத்துக்கள், குண்டு குண்டான கெட்டி முத்துக்கள். அதோ அந்த பானையில் பளபளவென்று மஞ்சள் வெயில் வீசும் பொற்காசுகள். இதோ இங்கே குவிந்து கிடப்பவை தங்கக் கட்டிகள். தஞ்சை அரண்மனையின் நிலவரை பொக்கிஷம் இதுதான் போலும். தனாதிகாரி பழுவேட்டரையரின் மாளிகையையொட்டி இந்த இருள் மாளிகையும் அதில் இந்த பொக்கிஷ நிலவரையும் இருப்பதில் வியப்பில்லையல்லவா? அம்மம்மா, இந்த நிலவரைக்குள் நாம் வந்து சேர்ந்தோமே. பாக்கியலட்சுமியும் அதிர்ஷ்ட தேவதையும் சேர்ந்தல்லவா நம்மை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அதிசயமான அபூர்வமான இரகசியத்தை நம்முடைய முயற்சி ஒன்றும் இல்லாமலே நாம் தெரிந்து கொண்டோம். இதை எப்படி பயன்படுத்துவது அப்புறம் இருக்கட்டும். இங்கிருந்து போவதற்கே மனம் வராது போலிருக்கிறதே. இங்கேயே சுற்றிச் சுழன்று கொண்டிருக்கலாம் போலத் தோன்றுகிறதே. இங்கேயே இருந்தால் பசி தாகம் தெரியாது, உறக்கம் அருகிலும் அணுகாது. 100 வருஷ காலமாகச் சோழ நாட்டு வீர சைன்யங்கள் அடைந்த வெற்றிகளின் பலன்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. நவநிதி என்று சொல்வார்களே, அவ்வளவும் இங்கே இருக்கிறது. குபேரனுடைய பொக்கிஷத்தையும் தோற்கடிக்கும் செல்வக் களஞ்சியம் இங்கே இருக்கிறது. இதை விட்டு எதற்காக போக வேண்டும்? வந்தியத்தேவன் அந்த நிலவரையைச் சுற்றிச் சுற்றி வந்தான். ஒரு மூலையில் கிடந்த மணிமகுடங்களை தொட்டு பார்த்தான். இன்னொரு பக்கத்தில் கிடந்த இரத்தின ஹாரங்களை கையில் எடுத்து பார்த்தான். அவற்றை போட்டுவிட்டு இன்னொரு பக்கம் சென்று செப்பு பானையில் நிறைந்திருந்த முத்துக்களில் கைகளை விட்டு அலைந்தான். வேறொரு பானையில் கையை விட்டு பொற்காசுகளை அள்ளிச் சொரிந்தான். ஒரு மூலையில் தரையில் பளபளவென்று ஏதோ பரவலாக ஜொலிப்பதைக் கண்டு அங்கே சென்றான். முதலில் என்னவென்று தெரியவில்லை. பிறகு குனிந்து உற்று பார்த்தான். ஐயோ ஆண்டவனே, அது ஓர் எலும்புக்கூடு. ஒரு காலத்தில் சதையும் இரத்தமும் தோலும் உரோமமும் மூக்கும் முகமும் கண்ணும் காதுமாக இருந்த மனித உடலின் எலும்புக்கூடு. இந்த எலும்புக்கூடு அசைகிறதே, உயிர் பெற்று எழுகிறதே, பொற்காசுகளைப் போலவே சத்தமிடுகிறதே. நமக்கு ஏதோ செய்தி சொல்ல எழுந்திருப்பதாய் காண்கிறதே. வல்லவரையனுடைய உடம்பிலிருந்து ஒவ்வொரு ரோமமும் குத்திட்டு நின்றது. தனக்கு பைத்தியந்தான் பிடித்து விட்டது என்று நினைத்தான். சிச்சி, எலும்புக்கூடு எழுந்திருக்கவில்லை. அதற்குள்ளே இருந்து ஒரு பெருச்சாளி ஓடி வருகிறது. நம் கால் மீது விழுந்து ஓடுகிறது. ஆம், இப்போது பார்த்தால் எலும்புக்கூடு தரையிலேதான் விழுந்து கிடக்கிறது. ஆனால் அது நமக்கு ஒரு செய்தி சொல்லுகிறது என்பது உண்மை. ஓடிப்போ, இங்கே தாமதியாதே. நானும் உன்னைப் போல் உடல் படைத்த மனிதனாயிருந்தேன். இங்கு வந்து அகப்பட்டு கொண்டேன். இங்கேயே மாண்டு மடிந்தேன். இப்போது எலும்புக்கூடாக கிடக்கிறேன். ஓடிப்போ என்று அது நம்மை எச்சரிக்கிறது. இங்கிருந்து உடனே தப்பிச் சென்றோமோ பிழைத்தோம். இல்லாவிட்டால் அதோகதிதான் அந்த மனிதனுக்கு ஏற்பட்ட கதிதான். வந்தியத்தேவன் அந்த நிலவரையிலிருந்து வெளியேற எண்ணினான். ஆனால் வெளியேறும் வழிதான் தெரியவில்லை. வந்த வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. நிலவரையின் ஓரமாக எங்கே போனாலும் இருள் என்னும் பூதம் வாயை பிளந்து கொண்டிருந்தது. கீழே பார்த்தால் அதலபாதாள படுகுழியாக தோன்றியது. ஏறி வந்த படிக்கட்டு எங்கேயோ ஓரிடத்தில் இருக்கத்தான் வேண்டும். அதை கண்டுபிடிக்க வந்தியத்தேவன் மேலும் முயன்றான். தேடி தேடி அலைந்தான். அப்படி அலையும் போது ஓரிடத்தில் சுவர் ஓரமாக ஒரு குப்பல் தங்க காசுகள் கிடப்பதைக் கண்டான். அந்த குப்பலின் மீது ஏதோ வலை பின்னியது போலிருந்தது. உற்று பார்த்தபோது அக்குவியலின் பேரில் சிலந்தி வலை கட்டியிருப்பதாக தெரிந்தது. சிலந்தியின் வலை அவனது சிந்தனையை தூண்டியது. பெரியோர்கள் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைகளைச் சிலந்தி வலைக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். வலையை விரித்துக் கொண்டு சிலந்தி காத்திருக்கிறது. எங்கிருந்தோ பறந்து வந்து அதில் அகப்பட்டுக் கொள்கிறது. பிறகு சிறிது சிறிதாகச் சிலந்தி ஈயை இழுத்து விழுங்குகிறது. 3 வித ஆசைகளும் அப்படித்தான். மனிதன் வழி தவறிச் சென்று அந்த ஆசை வலைகளில் விழுந்து அகப்பட்டுக் கொள்கிறான். அப்புறம் மீளுவதில்லை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஆகிய 3 ஆசைகளின் இயல்பையும் அன்று ஒரே நாளில் நாம் அனுபவித்தாகிவிட்டது. நந்தினி என்னும் பழுவூர் இளையராணி தன்னுடைய வலையில் நம்மை அகப்படுத்த பார்த்தாள். பழைய வானர்குல ராஜ்யத்தை அடையலாம் என்னும் மண்ணாசையும் காட்டினாள். கடைசியாக இங்கே இந்த பயங்கரமான பொன்னாசை பூதம் நம்மை அடியோடு விழுங்க பார்க்கிறது.
முதல் இரண்டிலிருந்தும் தப்பினோம், இந்த மூன்றாவது அபாயத்திலிருந்தும் தப்ப வேண்டும். நமக்கு எதற்காக இந்த வம்பெல்லாம்? இராஜ்யம் எதற்கு? செல்வம் எதற்கு? பெண்களின் கூட்டுறவுதான் எதற்காக? வானத்தை கூரையாக பெற்ற அகண்டமான பூமியே நமது அரண்மனை. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பண்டை தமிழ்நாட்டு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களே. எல்லா ஊரும் நம்முடைய ஊர்தான். எல்லா மனிதர்களும் நம்முடைய உறவினர்கள்தான். ஊராக போக வேண்டியது புதுவெள்ளம் பொங்கி வரும் நதிகளையும், புதிய இலைகள் தளிர்த்து விளங்கும் மரங்களையும், பல வண்ணப்பட்சிகளையும், மகான்களையும், மயில்களையும், மலைகளையும், மலைகளின் சிகரங்களையும், வானத்தையும், மேகத்தையும், கடலையும், கடல் அலைகளையும் பார்த்து கழிக்க வேண்டியது. பசிக்கு உணவு கிடைக்கின்ற இடத்திலே உண்ண வேண்டியது. உறக்கம் வந்த இடத்தில் உறங்க வேண்டியது. ஆகா, இதுவல்லவா இன்ப வாழ்க்கை? எளிதில் கிடைக்கக்கூடிய இத்தகைய ஆனந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் ஆசைகளும் அபாயங்களும் நிறைந்த வாழ்க்கையை ஏன் மேற்கொள்ள வேண்டும்? எப்படியாவது இந்த நிலவரையை விட்டு இப்போது வெளியேறி விட்டால் போதும். பிறகு இந்த இருள் மாளிகையையும் தஞ்சாவூர் கோட்டையையும் விட்டு வெளியேறி விட வேண்டும். பின்னர் இத்தகைய தொல்லைகளில் என்றைக்கும் அகப்பட்டுக் கொள்ளவே கூடாது. ஆகா, கதவு திறந்து மூடும் ஓசை, மறுபடியும் காலடி ஓசை. இன்றைய இரவின் அதிசயங்களுக்கு முடிவே கிடையாது போலும். அதிசயங்களுக்கும் அளவில்லை, பயங்கரங்களுக்கும் எல்லையில்லை. இம்முறை வெகு தூரத்திலிருந்து அந்த காலடி சத்தங்கள் கேட்டன. இரண்டு பக்கங்களிலிருந்தும் வருவதாக தோன்றியது. வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்டான். பொக்கிஷ நிலவரையில் நாலுபுறமும் சூழ்ந்திருந்த இருளை கிழித்துக் கொண்டு பார்ப்பவனைப் போல் உற்று பார்த்தான். சிறிது நேரத்துக்கெல்லாம் அவன் எதிர்பார்த்தது போலவே அபூர்வமான காட்சியைக் கண்டான். கூத்து மேடையிலிருந்து மிகத் தொலைவிலே உட்கார்ந்திருப்பவனுக்கு மேடையில் தோன்றும் காட்சிகள் எப்படியிருக்குமோ அப்படியிருந்தது வந்தியத்தேவன் அப்போது கண்ட காட்சி. அவன் அச்சமயம் இருந்த இடத்துக்கு உயரமான ஓர் இடத்தில், தொலை தூரம் என்று தோன்றிய தூரத்தில் அது நடந்தது. கூத்து மேடையின் ஒரு பக்கத்திலிருந்து ஒரு தீவர்த்தி வந்தது. இன்னொரு புறத்து பக்கம் படுதாவை நீக்கிக் கொண்டு மற்றொரு தீவர்த்தி வந்தது. தீவர்த்திகள் இரண்டும் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருந்தன. ஒரு தீவர்த்தி வெளிச்சத்தில் இரு நெடிய கரிய உருவங்கள் தெரிந்தன. இன்னொரு தீவர்த்தியின் ஒளியில் மற்றும் இரு உருவங்கள் காணப்பட்டன. அவற்றில் ஒன்று நெடிய கம்பீரமான உருவம், மற்றொன்று சிறிது குட்டையான மெல்லிய வடிவம். இருதரப்பு உருவங்களும் ஒன்றையொன்று நெருங்கி வந்து கொண்டிருந்தன. வந்தியத்தேவன் மேலும் கண்விழிகள் பிதுங்கும்படி உற்று பார்த்து அந்த உருவங்கள் யாருடையவை என்பதை ஒருவாறு தெரிந்து கொண்டான். இடது பக்கத்திலிருந்து வந்த இரு உருவங்கள் மதுராந்தகத்தேவரை அழைத்துச் சென்ற கந்தமாறனும் காவலனும், வலது புறத்திலிருந்து வந்த உருவங்கள் பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய இளையராணி நந்தினி தேவியும். இந்த இரு கோஷ்டியாரும் சந்திக்கும் போது என்ன நடக்கும்? ஏதாவது விபரீதமாக நடக்குமா? அல்லது ஒருவருக்கொருவர் வழி விட்டு விட்டு சாவதானமாக போய் விடுவார்களா? வந்தியத்தேவன் அந்த பரபரப்பில் மூச்சு விடுவதை கூட நிறுத்திக் கொண்டு அத்தனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். இரு கோஷ்டியாரும் சந்தித்தார்கள். அவர்கள் தடுமாறி தயங்கி நின்றதிலிருந்து இரு சாராருக்கும் அச்சந்திப்பு, வியப்பையும் திகைப்பையும் அளித்திருக்க வேண்டுமென்று தோன்றியது. ஆனால் விபரீதம் ஒன்றும் நேர்ந்துவிடவில்லை. பழுவேட்டரையர் கந்தமாறனை பார்த்து ஏதோ கேட்டார். அதற்கு கந்தமாறன் ஏதோ விடை சொன்னான். கேள்வியும் விடையும் என்னவென்பது வந்தியத்தேவனின் காதில் விழவில்லை. பிறகு பழுவேட்டரையர் கையினால் சமிக்ஞை செய்து சுரங்க வழியின் படிக்கட்டை சுட்டிக்காட்டினார். கந்தமாறன் அவரை பணிவுடன் வணங்கினான். வணங்கிவிட்டு படிக்கட்டில் இறங்கினான். அவனுக்கு பின் கையில் தீவர்த்தியுடன் வந்த காவலனை பார்த்து பழுவேட்டரையர் ஏதோ சமிக்ஞை செய்தார். அவனும் மறுமொழி சொல்லாமல் ஒரு கையினால் வாயை பொத்திக் கொண்டு வணங்கினான். பிறகு கந்தமாறனை தொடர்ந்து படிக்கட்டில் இறங்கினான். பழுவேட்டரையரும் இளையராணியும் இடது பக்கம் நோக்கிச் சென்றார்கள். நிழலாட்டத்தையும் பொம்மலாட்டத்தையும் ஒத்த மேற்கூறிய நிகழ்ச்சிகள் எல்லாம் சில கண நேரத்தில் நடந்து விட்டன. இவ்வளவும் சுரங்க வழியில் இறங்கும் படிக்கட்டின் அருகில் நிகழ்ந்தன என்பதை வந்தியத்தேவன் கவனித்துக் கொண்டான். ஆகா, நாம் வழியில் எங்கும் நில்லாமல் இந்த நிலவரையில் வந்து சுற்றிச் சுழன்று கொண்டிருந்தது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. நாம் மட்டும் அந்த இரு கோஷ்டிக்கும் நடுவில் அகப்பட்டு கொண்டிருந்தால் நம் கதி என்னவாகியிருக்கும்? ஏதோ அந்த மட்டுக்கும் பிழைத்தோம். தப்பித்துக் கொள்ள வழி என்ன? கந்தமாறன் மதுராந்தகத்தேவரை அழைத்து வந்த சுரங்க வழியில் திரும்பிச் செல்கிறான் என்பதில் ஐயமில்லை. அந்த வழியிலிருந்து நாம் சிறிது விலகி இந்த பொக்கிஷ நிலவரைக்கு வந்திருக்க வேண்டும். இப்போது கந்தமாறன் போகும் வழியை தொடர்ந்து சென்றால் எப்படியும் வெளியேறும் வாசலை கண்டு கொள்ளலாம். பிறகு ஏதேனும் உபாயம் செய்து தப்பிக்கலாம். அப்படி அவசியம் நேர்ந்தால் கந்தமாறனிடமே உதவி கேட்கலாம். இல்லாவிட்டால் அவனையும் அந்த காவலனையும் ஒரு கை பார்த்து விட்டு தப்பிச் செல்லலாம். எனவே கந்தமாறனை இப்போது பின்தொடரலாம். முதலில் தீவர்த்தி வெளிச்சம் நிலவரைக்கு அருகில் வருவது போலிருந்தது. வந்தியத்தேவன் மூச்சை பிடித்துக் கொண்டு நின்றான். பிறகு அவ்வெளிச்சம் அகன்று செல்வது போலிருந்தது. அதற்குள் வந்தியத்தேவன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த நிலவரைக்குள் பிரவேசித்த படிக்கட்டு எது என்பதை அறிந்து கொண்டான். அதன் வழியாக கீழே இறங்கி மீண்டும் மேலேறினான். தீவர்த்தி வெளிச்சத்தை விட்டு விடாமல், அதிகமாகவும் நெருங்காமல், காலடி ஓசை கேட்காதபடி மெதுவாக அடிவைத்து நடந்து சென்றான். வளைந்தும் நெளிந்தும் சுற்றியும் சுழன்றும் ஏறியும் இறங்கியும் சென்ற அந்த சுரங்க பாதையில் நாமாக இருளில் நடந்து வழி கண்டுபிடித்து போவது எவ்வளவு அசாத்தியமான காரியம்! வாழ்க கந்தமாறன்! அவன் இப்போது தன்னை அறியாமல் நமக்கு செய்யும் உதவிக்கு எப்போது என்ன கைமாறு செய்யப் போகிறோம்? அதற்கு ஒரு சந்தர்ப்பம் அவ்வளவு சீக்கிரத்திலேயே கிடைக்கும் என்று வந்தியத்தேவன் எண்ணவே இல்லை. சுரங்கப்பாதையின் முடிவு வந்து விட்டது. எதிரில் ஒரு பெருஞ்சுவர் தெரிந்தது. அதில் ஒரு வாசலோ கதவோ இருக்கும் என்று யாரும் கருத முடியாது. ஆயினும் இருக்கத்தான் வேண்டும். சுரங்கப்பாதைக்கு ஒரு ரகசிய வாசல் இருந்தே தீர வேண்டுமல்லவா? காவலன் தன் வலது கையிலிருந்த தீவர்த்தியை இடது கைக்கு மாற்றிக் கொள்கிறான்.
வலது கையினால் சுவரில் ஓரிடத்தில் கை வைத்து ஏதோ செய்கிறான். திருகாணியை திருகுவது போல் திருகுகிறான். சுவரில் மெல்லிய கோடு போல் ஒரு பிளவு தோன்றுகிறது. அப்பிளவு வரவர பெரிதாகி வருகிறது. ஓர் ஆள் நுழையும்படியான பிளவாகிறது. காவலன் ஒரு கையினால் அதைச் சுட்டிக்காட்டுகிறான். கந்தமாறன் அவனிடம் ஏதோ சொல்லிவிட்டு சுவரில் தோன்றிய பிளவில் ஒரு காலை வைக்கிறான். ஒரு கால் இன்னும் சுரங்க பாதையிலேதான் இருக்கிறது. இப்பொழுது அவனுடைய முதுகு பிரதேசம் முழுதும் புலனாகிறது. ஆகா, இது என்ன? இந்த காவலான் என்ன செய்கிறான்? அறையில் செருகியிருந்த கூரிய வளைந்த சிறு கத்தியை எடுக்கிறானே. கடவுளே, கந்தமாறனுடைய முதுகில் ஓங்கி குத்தி விட்டானே. படுபாதகன். ஒருவனுக்கு பின்னாலிருந்த முதுகில் குத்தும் சண்டாளன். வந்தியத்தேவன் தான் ஒதுங்கி நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து வெளிவந்தான். ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான். அந்த சத்தத்தை கேட்டு காவலன் திரும்பினான். தீவர்த்தியின் ஒளி வந்தியத்தேவனின் கோபாவேச முகத்தில் விழுந்தது. பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம். 42. நட்புக்கு அழகா? வந்தியத்தேவனுடைய முதல் எண்ணம் எப்படியாவது கந்தமாறனை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான். ஆனால் அவனை காப்பாற்றும் பிரயத்தனம் முதலில் செய்தால் அவனுடைய கதிதான் நமக்கும் ஏற்படும். ஆகையால் இந்த கொடூர காவலனை முதலில் சரிப்படுத்த வேண்டும். எனவே பாய்ந்து சென்றவன் காவலனுடைய கழுத்தில் தன்னுடைய ஒரு கையை சுற்றி வளைத்துக் கொண்டான். இன்னொரு கையால் தீவர்த்தியை தட்டிவிட்டான். தீவர்த்தி தரையில் விழுந்தது. அதன் ஒளிப்பிழம்பு சுருங்கி புகை அதிகமாயிற்று. காவலனுடைய கழுத்தை ஒரு இறுக்கி வந்தியத்தேவன் தன் பலத்தையெல்லாம் பிரயோகித்து அவனை கீழே தள்ளினான். காவலனுடைய தலை சுரங்க பாதையின் சுவரில் மோதியது. அவன் கீழே விழுந்தான். வந்தியத்தேவன் தீவர்த்தியை எடுத்துக்கொண்டு அவன் அருகில் சென்று பார்த்தான். செத்தவனைப் போல் அவன் கிடந்தான். ஆயினும் முன் ஜாக்கிரதையுடன் அவன் அங்கவஸ்திரத்தை எடுத்து 2 கையையும் சேர்த்து இறுக்கி கட்டினான். இவ்வளவையும் சில வினாடி நேரத்தில் செய்துவிட்டு கந்தமாறனிடம் ஓடினான். அவன் முதுகில் குத்திய கத்தியுடன் பாதி உடம்பு சுரங்க பாதையிலும் பாதி உடல் வெளியிலுமாக கிடப்பதைக் கண்டான். அவனுடைய வேலும் பக்கத்தில் விழுந்து கிடந்தது. வந்தியத்தேவன் வெளியில் சென்று கந்தமாறனை பிடித்து இழுத்து வெளியேற்றினான். வேலையும் எடுத்துக்கொண்டான். உடனே கதவு தானாகவே மூடிக்கொண்டது. சுவரந்த பெரும் இரகசியத்தை மறைத்துக் கொண்டு இருள் வடிவமாக ஓங்கி நின்றது. ஓங்கி அடித்த காற்றிலிருந்து கோட்டைக்கு வெளியே வந்தாகிவிட்டது என்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். அடர்ந்த மரங்களும் கோட்டைச் சுவர் கொத்தளங்களும் சந்திரனை மறைத்துக் கொண்டிருந்தபடியால் நிலா வெளிச்சம் மிக மிக மங்கலாகத் தெரிந்தது. கந்தமாறனை தூக்கி வந்தியத்தேவன் தோளில் போட்டுக்கொண்டான். ஒரு கையில் கந்தமாறனின் வேலையும் எடுத்துக்கொண்டான். ஓர் அடி எடுத்து வைத்தான். சடசடவென்று மண் சரிந்து செங்குத்தாக கீழே விழும் உணர்ச்சி ஏற்பட்டது. சட்டென்று வேலை ஊன்றிக்கொண்டு பெருமுயற்சி செய்து நின்றான். கீழே பார்த்தான். மரங்களும் கோட்டை சுவரும் அளித்த நிழலில் நீர்ப்பிரவாகம் தெரிந்தது. அதிவேகமாக பிரவாகம் சுழல்கள் சுழிகளுடன் சென்று கொண்டிருந்ததும் ஒருவாறு தெரிந்தது. நல்ல வேளை, கரணம் தப்பினால் மரணம் என்ற கதி நேரிட்டிருக்கலாம். கடவுள் காப்பாற்றினார் அந்த கொடும் பாதக காவலன். ஆனால் அவனை நொந்து என்ன பயன்? எஜமான் கட்டளையை தானே அவன் நிறைவேற்றியிருக்க வேண்டும். வாசற்படியில் முதுகில் குத்தி அப்படியே இந்த பள்ளப்புணல் வெள்ளத்தில் தள்ளிவிட உத்தேசித்திருக்க வேண்டும். நம்முடைய கால் இன்னும் சிறிது சறுக்கி விட்டிருந்தால் 2 பேரும் இந்த ஆற்று மடுவில் விழுந்திருக்க நேர்ந்திருக்கும். நாம் ஒருவேளை தப்பி பிழைத்தாலும் கந்தமாறன் கதி அதோகதிதான். தஞ்சை கோட்டை சுவரை ஓரிடத்தில் வடவாறு நெருங்கிச் செல்வதாக வந்தியத்தேவன் அறிந்திருந்தான். இது வடவாறாகத்தான் இருக்க வேண்டும். வடவாற்றில் அதிக வெள்ளம் அப்போது இல்லையென்றாலும் இந்த கோட்டை ஓரத்தில் ஆழமான மடுவாக இருக்கலாம். யார் கண்டது? வேலை தண்ணீரில் விட்டு ஆழம் பார்த்தான் வந்தியத்தேவன். வேல் முழுவதும் தண்ணீருக்குள் சென்று முழுகியும் தரை தட்டுப்படவில்லை. ஆகா, என்ன கொடூரமான பாதகர்கள் இவர்கள்! அதை பற்றி யோசிக்க இது சமயமில்லை. நாமும் தப்பி கந்தமாறனையும் தப்புவிக்கும் வழியை தேட வேண்டும். வெள்ளப்பிரவாகத்தின் ஓரமாகவே கால்கள் சறுக்கி விடாமல் கெட்டியாக அழுத்தி பாதங்களை வைத்து வந்தியத்தேவன் நடந்தான். தோளில் கந்தமாறனுடனும் கையில் அவனுடைய வேலுடனும் நடந்தான். கந்தமாறன் 2-3 தடவை முக்கி முனகியது அவனுடைய நண்பனுக்கு தைரியத்தையும் மன உறுதியையும் அளித்தது. கொஞ்ச தூரம் இப்படியே சென்ற பிறகு கோட்டைச் சுவர் விலகி அப்பால் சென்றது. கரையோரத்தில் காடு தென்பட்டது. கீழே முட்கள் நிறைய கிடந்தபடியால் கால் அடி வைப்பதும் கஷ்டமாயிருந்தது. ஆகா, இது என்ன? ஒரு மரம் ஆற்றில் விழுந்து கிடக்கிறதே. நல்ல உயரமான மரமாயிருந்திருக்க வேண்டும். வெள்ளம் அதனுடைய வேரை பறித்துவிட்டது போலும். பாதி ஆறு வரையில் விழுந்து கிடக்கிறது. அதில் ஏறி தட்டு தடுமாறி நடந்தான். வெள்ளத்தின் வேகத்தில் மரம் அசைந்து கொண்டிருந்தது. மரத்தின் கிளைகளும் இலைகளும் தண்ணீரில் அலைப்புண்டு தவித்தன. காற்றோ அசாத்தியமாக அடித்துக் கொண்டிருந்தது. மரத்தின் நுனிக்கு வந்ததும் வேலை விட்டு ஆழம் பார்த்தான். நல்ல வேளை, முருகன் காப்பாற்றினார். இங்கே அவ்வளவு பள்ளமில்லை. வந்தியத்தேவன் மரத்திலிருந்து நதியில் இறங்கி கடந்து சென்றான். அங்கங்கே பள்ளம் மேடுகளைச் சமாளித்துக் கொண்டு சென்றான். வெள்ளத்தின் வேகத்தையும் காற்றின் தீவிரத்தையும் தன் மன உறுதியினால் எதிர்த்து போராடி கொண்டு சென்றான். அவன் உடம்பு வெடவெடவென்று சில சமயம் நடுங்கியது. தோளில் கிடந்த கந்தமாறன் சில சமயம் நழுவி விழுந்துவிட பார்த்தான். இந்த அபாயங்களையெல்லாம் தப்பி வந்தியத்தேவன் அக்கறையை அடைந்தான். கொஞ்ச தூரம் இடுப்பு வரை நனைந்த ஈரத் துணியுடன் ஆஜானுபாகுவான கந்தமாறனுடைய கனமான உடலை தூக்கிக் கொண்டு தள்ளாடிச் சென்ற பிறகு மரநிழலில் சிறிது இடைவெளி ஏற்பட்ட ஓரிடத்தில் கந்தமாறனை கீழே மெதுவாக வைத்தான். முதலில் சிறிது சிரமபரிகாரம் செய்து கொள்ள விரும்பினான். அத்துடன் கந்தமாறனுடைய உடம்பில் இன்னும் உயிர் இருக்கிறதா என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்பினான். உயிரற்ற உடலைச் சுமந்து சென்று என்ன உபயோகம்? அதைக் காட்டிலும் அக்காவலன் உத்தேசித்தது போல் வெள்ளத்திலேயே விட்டுவிட்டுச் செல்லலாம். இல்லை, இல்லை, உயிர் இருக்கிறது. பெருமூச்சு வருகிறது. நாடி வேகமாக அடித்துக் கொள்ளுகிறது. நெஞ்சு விம்முகிறது.
இப்போது என்ன செய்யலாம்? முதுகிலிருந்து கத்தியை எடுக்கலாமா? எடுத்தால் ரத்தம் பீரிட்டு அடிக்கும், அதனால் உயிர் போனாலும் போய்விடும். காயத்துக்கு உடனே சிகிச்சை செய்து கட்ட வேண்டும். ஒருவனாகச் செய்யக்கூடிய காரியமல்லவே, வேறு யாரை உதவிக்கு தேடுவது? சேந்தன் அமுதனுடைய நினைவு வந்தது. அவனுடைய தோட்டமும் வீடும் வடவாற்றின் கரையிலேதான் இருக்கிறது. இங்கே சமீபத்திலேயே இருக்கக்கூடும். எப்படியாவது சேந்தன் அமுதனுடைய வீட்டுக்கு தூக்கிக் கொண்டு போய் சேர்த்தால் கந்தமாறன் பிழைக்க வழியுண்டு. ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம். கந்தமாறனை மறுபடியும் தூக்க முயன்ற போது அவனுடைய கண்கள் திறந்திருப்பதைக் கண்டு வந்தியத்தேவன் வியப்பும் மகிழ்ச்சியும் கொண்டான். கந்தமாறா, நான் யார் தெரிகிறதா என்று கேட்டான். தெரிகிறது, நன்றாய் தெரிகிறது வல்லவரையவன் நீ. உன்னைப்போல் அருமையான நண்பனை தெரியாமலிருக்குமா? மறக்கத்தான் முடியுமா? பின்னால் நின்ற முதுகிலே குத்தும் ஆப்பசிநேகிதன் அல்லவா நீ என்றான் கந்தமாறன். வல்லவரையனை இந்த கடைசி வார்த்தைகள் சவுக்கினால் அடிப்பது போலிருந்தது. ஐயோ, நானா உன்னை பின்னாலிருந்து குத்தினேன் என்று ஆரம்பித்தவன் ஏதோ ஞாபகம் வந்து சட்டென்று நிறுத்தினான். நீ குத்தவில்லை, உன் கத்தி என் முதுகை தடவிக் கொடுத்தது. அடபாவே, உனக்காகவல்லவா இந்தச் சுரங்க வழியில் அவசரமாக கிளம்பினேன். பழுவேட்டரையருடைய ஆட்கள் உன்னை பிடிப்பதற்குள் நான் பிடிப்பதற்காக விரைந்தேன். உன்னை யாரும் எந்தவித உபத்திரவமும் செய்யாமல் தடுப்பதற்காக ஓடி வந்தேன். உன்னை தேடி பிடித்து வந்து சின்ன பழுவேட்டரையரின் கோட்டை காவல் படையில் சேர்த்து விடுவதாக சபதம் கூறிவிட்டு வந்தேன். இப்படி உனக்கு நன்மை செய்ய நினைத்த நண்பனுக்கு நீ எவ்வாறு துரோகம் செய்துவிட்டாய்? இதுதானா நட்புக்கு அழகு? நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டுமென்று எத்தனை தடவை கையடித்து சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறோம். அவ்வளவையும் காற்றில் பறக்கும்படி விட்டுவிட்டாயே. இந்த சோழ நாட்டு இராஜாங்கத்தில் நடக்கப் போகும் ஒரு பெரிய மாறுதலை பற்றியும் உனக்குச் சொல்லி எச்சரிக்கை எண்ணியிருந்தேனே. அடாடா, இனி இந்த உலகத்தில் யாரைத்தான் நம்புவது என்று சொல்லி கந்தமாறன் மறுபடியும் கண்களை மூடினான். இவ்வளவு அதிகமாகவும் ஆத்திரமாகவும் பேசியது அவனை மீண்டும் மூர்ச்சையடையும்படி செய்திருக்க வேண்டும். நம்புவதற்கு மனிதர்களா இல்லை, பழுவேட்டரையர்களை நம்புவது என்று வந்தியத்தேவன் முணுமுணுத்தான். ஆயினும் அவனுடைய கண்களில் கண்ணீர் துளித்தது. தான் சொல்ல எண்ணியதைச் சொல்லாமல் விட்டதே நல்லது என்று எண்ணிக்கொண்டான். கந்தமாறனுடைய சடலத்தை மறுபடி தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு நடக்கலுற்றான். இரவில் மலரும் பூக்களின் நறுமணம் குப்பீரென்று வந்தது. சேந்தன் அமுதனுடைய வீடு சமீபத்தில்தான் இருக்க வேண்டும் என்று அவன் எண்ணியது வீண் போகவில்லை. விரைவில் தோட்டம் வந்தது. ஆனால் அந்த தோட்டம் முதல் நாள் பார்த்ததற்கும் இன்று பார்ப்பதற்கு எவ்வளவு வித்தியாசம்! அனுமார் அழித்த அசோகவனத்தையும் வானரங்கள் அழித்த மதுவனத்தையும் அத்தோட்டம் அப்போது ஒத்திருந்தது. ஆகா, தன்னை தேடிக்கொண்டு பழுவேட்டரையரின் ஆட்கள் இங்கே வந்திருந்தார்கள் போலிருக்கிறது. வந்தவர்கள் இத்தகைய அக்கிரமங்களை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அடடா, சேந்தன் அமுதனும் அவனுடைய அருமை அன்னையும் எவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த நந்தவனத்தை வளர்த்திருக்க வேண்டும். அவ்வளவும் பாழாய் போய்விட்டதே. நந்தவனம் அழிந்ததில் அனுதாபம் சட்டென்று விலகியது. தன்னுடைய அபாயகரமான நிலைமை நினைவு வந்தது. ஒற்றர்களும் கோட்டை காவல் வீரர்களும் இங்கே சமீபத்தில் எங்கேயாவது காத்திருந்தால் என்ன செய்வது? அவர்களை ஒரு கை பார்த்துச் சமாளிக்க வேண்டியதுதான். நல்லவேளையாக அதோ நமது குதிரை கட்டிய மரத்திலேயே இன்னும் இருக்கிறது. ஒருவேளை தன்னை பிடிப்பதற்காகவே அதை விட்டு வைத்திருக்கிறார்களோ? எப்படியிருந்தாலும் என்ன செய்ய முடியும்? இவனை இக்குடிசையில் உள்ள நல்ல மனிதர்களிடம் ஒப்புவித்து விட்டு குதிரையில் ஏறி தட்டிவிட வேண்டியதுதான். இங்கே புறப்படும் குதிரை பழையாறை போய்த்தான் நிற்க வேண்டும். மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து நடந்து குடிசை வாசலை அடைந்தான். வாசல் திண்ணையில் படுத்திருந்த சேந்தன் அமுதனை தட்டி எழுப்பினான். தூக்கி வாரி போட்டுக்கொண்டு எழுந்த அமுதனுடைய வாயை பொத்தினான். பிறகு மெல்லிய குரலில் சொன்னான், தம்பி, நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். பெரிய சங்கடத்தில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இவன் என் அருமை சிநேகிதன். நான் வரும் வழியில் யாரோ இவனை முதுகிலே குத்தி போட்டிருந்தார்கள். எடுத்து வந்தேன் என்றான். படுபாவிகள், முதுகிலே குத்தியிருக்கிறார்களே, எப்பேற்பட்ட சுத்த வீரர்கள் என்றான் அமுதன். பிறகு, இவனை என்னால் முடிந்தவரை பார்த்துக் கொள்கிறேன். இன்று மாலையிலிருந்து கும்பல் கும்பலாக பல வீரர்கள் வந்து உன்னை தேடிவிட்டு போனார்கள். அவர்களால் நந்தவனமே அழிந்து போய்விட்டது. போனாலும் போகட்டும், நீ தப்பிப் பிழைத்தால் சரி. நல்லவேளையாக உன் குதிரையை அவர்கள் விட்டு போய்விட்டார்கள். குதிரையில் ஏறி உடனே புறப்படு. அப்படித்தான் என் உத்தேசமும். ஆனால் இவன் உயிரை காப்பாற்ற ஏதேனும் செய்ய வேண்டும். அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். என் தாயார் இம்மாதிரி விஷயங்களில் கைதேர்ந்தவள். காயங்களுக்கு சிகிச்சை செய்ய அவளுக்கு நன்றாய் தெரியும் என்று சொல்லி சேந்தன் அமுதன் குடிசையின் கதவை இலேசாக 2 தட்டு தட்டினான். உடனே கதவு திறந்தது. சேந்தன் அமுதனுடைய அன்னை வாசப்படியில் நின்றாள். கந்தமாறனை இருவருமாக தூக்கிக் கொண்டு போய் உள்ளே கூடத்தில் போட்டார்கள். கைவிளக்கின் வெளிச்சத்தில் சேந்தன் அமுதன் தன் அன்னையுடன் சமிக்ஞையினால் பேசினான். அதை அவள் நன்கு அறிந்து கொண்டதாக தோன்றியது. கந்தமாறனை உற்று பார்த்தாள். முதுகில் செருகியிருந்த கத்தியை பார்த்து பிறகு உள்ளே போய் சில பச்சிலை தழைகளையும் பழந்துணியையும் எடுத்துக் கொண்டு வந்தாள். இருவரையும் நிமிர்ந்து பார்த்தாள். கந்தமாறனைச் சேந்தன் அமுதன் இறுக்கி பிடித்துக் கொண்டான். முதுகில் இத்தனை நேரமாய் நீட்டிக் கொண்டிருந்த கத்தியை வல்லவரையன் பலங்கொண்டு இழுத்து வெளியேற்றினான். ரத்தம் குப்பீரென்று வெளியிட்டு பாய்ந்தது. உணர்ச்சியற்ற நிலையில் கந்தமாறன் ஓ வென்று கத்தினான். வந்தியத்தேவன் அவனது வாயை பொத்தினான். காயத்தைச் சேந்தன் அமுதன் அமுக்கி பிடித்துக் கொண்டான். அமுதனுடைய அன்னை பச்சிலை தழைகளை காயத்தில் வைத்து கட்டினாள். கந்தமாறன் மறுபடியும் முக்கி முனகினான். தூரத்தில் திடுதிடுவென்று மனிதர்கள் ஓடிவரும் சத்தம் கேட்டது. போ போ சீக்கிரம் என்றான் அமுதன். இரத்தக்கரை படிந்த கத்தியையும் வேலையும் கையில் எடுத்துக் கொண்டான் வந்தியத்தேவன். புறப்பட்டவன் தயங்கி நின்றான். தம்பி, நீ என்னை நம்புகிறாயா என்று கேட்டான்.
நான் கடவுளை நம்புகிறேன். உன்னிடம் பிரியம் வைத்திருக்கிறேன். எதற்காக கேட்டாய்? எனக்கு ஒரு உதவி செய்ய வேணும். இந்த பக்கத்தில் எனக்கு அவ்வளவாக வழி தெரியாது. அவசரமாக பழையாறைக்கு போக வேண்டும். குந்தவை பிராட்டிக்கு முக்கியமான செய்தி ஒன்று கொண்டு போக வேண்டும். கொஞ்ச தூரம் வழிகாட்டுவதற்கு வருகிறாயா? உடனே சேந்தன் அமுதன் தன் அன்னையிடம் இன்னும் ஏதோ ஜாடையாக சொன்னான். இதிலெல்லாம் அவள் அதிக வியப்பு அடைந்ததாகத் தோன்றவில்லை. போய் வரும்படி சமிக்ஞையினால் தெரிவித்தாள். காயம் பட்டவனை தான் கவனித்துக் கொள்வதாகவும் ஜாடை காட்டினாள். சேந்தனும் தேவனும் புறப்பட்டுச் சென்றார்கள். முதலில் தேவனும் பின்னால் சேந்தனும் குதிரை மேல் ஏறிக்கொண்டார்கள். குதிரையின் சத்தம் கேளாதபடி மெதுவாகவே செலுத்தினான் வந்தியத்தேவன். சற்று தூரம் போன பிறகு தட்டி விட்டான். குதிரை பாய்ச்சலில் பித்துக் கொண்டு சென்றது. குதிரை புறப்பட்ட அதே நேரத்தில் 5-6 வீரர்கள் குடிசைக்கு வந்து சேர்ந்தார்கள். கதவை தடதடவென்று தட்டினார்கள். அமுதனின் தாய் கதவை திறந்தாள். வாசப்படியில் நின்றாள். இங்கே என்னமோ கூச்சல் கேட்டதே, அது என்ன என்று இறைந்தான் ஒரு வீரன். அமுதனின் அன்னை ஏதோ உளறிக் குளறினாள். இந்த செவிட்டு ஊமையிடம் பேசி என்ன பயன்? உள்ளே போய் பார்க்கலாம் என்றான் ஒருவன். இவள் வழிமறித்துக் கொண்டு நிற்கிறாளே, அந்த பூக்குடலை பையன் எங்கே போனான்? ஊமையை தள்ளிவிட்டு உள்ளே நுழையுங்களடா. சேந்தன் அமுதனுடைய தாயார் மேலும் ஊமை பாஷையில் ஏதேதோ கத்தினாள். தன்னை தள்ள முயன்ற வீரனை அவள் தள்ளிவிட்டு கதவை தாளிட பார்த்தாள். 4-5 பேராக கதவை பிடித்து தள்ளிச் சாத்த முடியாதபடி செய்தார்கள். அமுதனுடைய தாய் இன்னும் உரத்த கூச்சல் புலம்பலுடன் திடீரென்று கதவை விட்டாள். 2-3 பேர் கீழே உருட்டியடித்துக் கொண்டு விழுந்தார்கள். மற்றவர்கள் அவர்களை மிதித்துக் கொண்டு உள்ளே புகுந்தார்கள். ஆள் எங்கே இருக்கிறான் என்று ஒருவன் கத்தினான். அகப்பட்டுக் கொண்டானா என்றான் இன்னொருவன். ஓடப் போகிறான், பிடித்துக் கட்டி போடுங்கள் என்றான் இன்னொருவன். ஊமை மேலும் புலம்பினாள். ஒரே இரத்த விழாராக இருக்கிறதே என்று ஒருவன் கூவினான். ஊமை கைவிளக்கை தூக்கி பிடித்து கீழே கிடந்தவனைச் சுட்டிக்காட்டி பேய் 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 என்றாள். அடே, இவன் வேறு ஆள் போலத் தோன்றுகிறதே. பேய் பேய், நேற்று இங்கு வந்திருந்தவன் தானா இவன்? பேய் பேய், உன் மகன் எங்கே? பேய் பேய், ஊமை பிணமே, சற்று சும்மா இரு. அடே, இவனை நன்றாய் பாருங்கள். அடையாளம் யாருக்காவது தெரியுமா? அவன் இல்லை. அவன்தான். இல்லவே இல்லை. பேய் பேய், எப்படியிருந்தாலும் இவன் வேற்று ஆள். தூக்குங்கள், இவனை கொண்டு போகலாம். பேய் 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 பேய், சனியனே சும்மா இரு. 4 பேர் சேர்ந்து கந்தமாறனை தூக்கினார்கள். பேய் 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 என்று அமுதனுடைய அன்னை இடைவிடாமல் அலறினாள். அடே, குதிரை சத்தம் கேட்கிறதடா. பாதிப்பேர் இவனை தூக்குங்கள். பாதிப்பேர் ஓடி போய் பாருங்கள். எல்லோரும் ஓடுங்கள். இவன் எங்கும் போய்விட மாட்டான். தூக்கிய கந்தமாறனை கீழே போட்டுவிட்டு எல்லோரும் ஓடினார்கள். பேப்பே 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 என்ற அமுதன் அன்னையின் ஓலம் அவர்களை தொடர்ந்து வந்தது. பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம். 43. பழையாறை. வந்தியத்தேவன் வழியில் பல கஷ்டங்களுக்கு உள்ளாகி பல அபாயங்களுக்கு தப்பி பழையாறை நகருக்கு வந்து சேர்வதற்கு முன்னால் நம்முடன் பழையாறை பகுதிக்கு விஜயம் செய்யும்படி நேயர்களை அழைக்கிறோம். அரிசிலாற்றுக்கு தென் கரையில் நின்று அந்நகரை பார்ப்போம். அடடா, வெறும் நகரமா இது? தமிழ்த்தாயின் அழகிய நெற்றியில் தொங்கும் ஆபரணத்தைப் போல அல்லவா விளங்குகிறது? பச்சை மரகதங்களும் சிவந்த இரத்தினங்களும் நீலக்கற்களும் பதித்த நெற்றிச் சுட்டியைப் போல அல்லவா திகழ்கிறது? நதிகளும் ஓடைகளும் தடாகங்களும் கழனிகளும் புதுநீர் நிறைந்து ததும்புகின்றன. அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்து திகழ்கின்றன. தென்னை மரங்களும் புன்னை மரங்களும் குளிர்ச்சியான பசுமையை பரப்புகின்றன. இவ்வளவுக்கும் இடையிடையே விண்முட்டும் மணி மாடமாளிகைகளின் பொற்கலசங்களும் கோயில் கோபுரங்களின் உச்சியில் உள்ள தங்க ஸ்தூபிகளும் ஒளி வீசுகின்றன. அப்பப்பா, பழையாறை என்னும் இந்த ஒரு பெரும் நகரத்துக்குள்ளே எத்தனை சிறிய ஊர்கள்! நந்திபுர விண்ணகரம், திருச்சத்திமுற்றம், பட்டிச்சுரம், அரிச்சந்திரபுரம் முதலிய ஊர்களும் அந்த ஊர்களின் ஆலயங்களும் இந்த பழையாறை என்னும் சோழர் தலைநகரில் அடங்கியுள்ளன. பழையாறையின் 4 திசைகளிலும் வடதளி, கீழ்த்தளி, மேற்றளி, தென்தளி என்னும் 4 சிவனார் கோயில்கள் இருக்கின்றன. போர்வீரர்கள் குடியிருக்கும் ஆரிய படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு, பம்பைப்படை வீடு ஆகிய 4 வீரபுரிகள் காணப்படுகின்றன. இவ்வளவுக்கும் நடுநாயகமாகச் சோழ மாளிகை என்றால் ஒரே மாளிகையா? விஜயாலய சோழருக்கு முன்னால் இது ஒரு தனி மாளிகையாக இருந்தது. பிறகு ஒவ்வொரு அரசகுமாரனுக்கும் ஒவ்வொரு இளவரசிக்குமாக பழைய சோழ மாளிகையொட்டி புதிய புதிய மாளிகைகள் எழுந்து நிற்கும் காட்சியை காண்பதற்கு 1000 கண்கள் வேண்டும். வர்ணிப்பதற்கோ 10,000 கவிஞர்களின் கற்பனாசக்தி போதாது. 200 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த சேக்கிழார் பெருமான் தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரில் நீடிய பெருமை சேர்ப்பதி பழையாறை என்று வர்ணித்தார் என்றால் சுந்தர சோழரின் காலத்தில் இந்த நகர் எவ்வளவு கோலாகலமாயிருந்திருக்கும் என்று ஊகித்துக் கொள்ளலாம். எனினும் நாம் முதலில் இந்த பழம்பெரும் பதிக்குச் செல்லும் சமயத்தில் அதை பூரண கோலாகல தோற்றத்துடன் பார்த்து மகிழ முடியவில்லை. சுந்தர சோழ சக்கரவர்த்தி இந்நகரின் சோழ மாளிகையில் வீற்றிருந்த அரசு செலுத்திய காலத்தில் இங்கு வந்து பார்க்க நமக்கு கொடுத்து வைத்திருக்கவில்லை. சக்கரவர்த்தி நோய்பட்டு தஞ்சை மாநகர் சென்ற பிறகு வெளிநாடுகளிலிருந்து சிற்றரசர்களும் இராஜ தூதர்களும் மந்திரி பிரதானிகளும் சேனாதிபதிகளும் இங்கு வருவது நின்று போயிற்று. அவர்களுடன் வழக்கமாக வரும் பரிவாரங்களின் கூட்டமும் குறைந்து விட்டது. 4 படை வீடுகளிலும் வசித்த போர் வீரர்களில் பாதிப்பேர் இப்போது ஈழ நாட்டுப் போர்க்களங்களில் தமிழர் வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருந்தார்கள். மற்றவர்களில் ஒரு பகுதியார் வடதிசை எல்லையிலும் இன்னொரு பகுதியினர் மதுரையிலும் இருந்தார்கள். எனவே படைவீட்டுப் பகுதிகளில் இப்போது பெரும்பாலும் வயோதிகர்களும் பெண்மணிகளும் சிறுவர் சிறுமிகளுமே காணப்பட்டார்கள்.
மழவர்பாடியில் வாழ்ந்து வந்த வேளக்கார படையினர் தத்தம் குடும்பங்களோடு தஞ்சைக்குச் சென்று விட்டபடியால் நகரின் அப்பகுதியானது பூட்டப்பட்ட வீடுகளுடன் வெறிச்சென்று இருந்தது. இராஜாங்க காரியங்களை நடத்தி வந்த அமைச்சர்கள், சாமந்தகர்கள், அதிகாரிகள் அனைவரும் தத்தம் குடும்பத்தோடு தஞ்சைபுரிக்குச் சென்று விட்டார்கள். இப்படியெல்லாம் இருந்த போதிலும் பழையாறை வீதிகளில் கூட்டத்துக்கும் கலகலப்புக்கும் குறைவில்லை. இப்போது அவ்வீதிகளில் பெரும்பாலும் ஆலய ஸ்தபதிகள், சிற்பக் கலைஞர்கள், சிவனடியார்கள், தேவார ஓதுவார்கள், அரண்மனை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்யவும் திருவிழாக் காட்சிகளை பார்க்கவும் வெளியூர்களிலிருந்து வரும் ஜனங்கள் ஆகியோர் அதிகமாகச் சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர். இன்றைக்கு ஏதோ திருவிழா போல காண்கிறது. வீதிகளில் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிந்து ஆடவரும் பெண்டிரும் சிறுவர் சிறுமிகளும் உலாவி வருகின்றனர். தெருமுனைகளில் ஆங்காங்கு ஜனங்கள் கும்பல் கூடி நிற்கின்றனர். அக்கும்பல்களுக்கு மத்தியில் ஏதேதோ வேடம் புனைந்தவர்கள் நின்று ஆடி பாடுகிறார்களே, சற்று கவனித்து பார்க்கலாம். ஆம், இவர்கள் கிருஷ்ணனைப் போலவும் கோபாலர்களைப் போலவும் அல்லவா வேடம் புனைந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கிருஷ்ணர் ஒரு மலையை தூக்கிக் கொண்டு நிற்கிறாரே, அவரை தேவராஜனாகிய இந்திரன் வந்து வணங்குகிறானே. இன்னொரு கூட்டத்தின் நடுவில் கிருஷ்ணனை 4 முகங்கள் உள்ள பிரம்மதேவர் வந்து தோத்திரித்து வணங்குகிறாரே. ஆகா, இப்போது தெரிகிறது, இன்று ஸ்ரீ ஜெயந்தி, கண்ணன் பிறந்த நாள். அந்த விழாவைத்தான் ஜனங்கள் இவ்வளவு குதூகலமாக கொண்டாடுகிறார்கள். அங்கங்கே உரியடி திருநாள் நடைபெறுகிறது. மஞ்சள் நீரை வாரி இறைக்கிறார்கள். நந்திபுர விண்ணகரத்து பெருமாள் கோவிலை சுற்றி இந்த திருவிழா கொண்டாட்டங்கள் அதிகமாக நடைபெறுகின்றன. இது என்ன? கண்டேன் கண்டேன் கண்டேன், கண்ணுக்கினியன கண்டேன் என்று பாடுவது யார்? தெரிந்த குரலாயிருக்கிறதே. இதோ நமது பழைய சிநேகிதர் ஆழ்வார்க்கடியார் நம்பி சாட்சாக்காரமாக நிற்கிறார். நின்று பாடுகிறார். அவரைச் சுற்றிலும் ஒரு கும்பல் கூடுகிறது. சிலர் பக்தி சிரத்தையுடன் கேட்கிறார்கள். வேறு சிலர் ஏகத்தாளம் பண்ணத் தொடங்குகிறார்கள். ஆழ்வார்க்கடியாரின் கை தடியினால் யாருடைய தலைக்குச் சேதம் நேருமோ என்று நாம் மஞ்சுகிறோம். விண்ணகர கோயிலின் வாசலில் ஒரு சலசலப்பு. வீதிப்புறத்தில் நிறுத்தியிருந்த ரதங்களும் பல்லக்குகளும் கோயில் வாசலுக்கு வருகின்றன. கோயிலுக்குள்ளேயிருந்து மாதரசிகள் சிலர் வருகிறார்கள். இப்பெண்மணிகள் பெரிய குலத்து பெண்டிராகவே இருக்க வேண்டும். ஆம் ஆம், பழையாறை அரண்மனைகளில் வாழும் மகாராணிகளும் இளவரசிகளும்தான் இவர்கள். எல்லாருக்கும் முதலில் பெரிய பிராட்டி என்று நாடு நகரமெல்லாம் போற்றும் செம்பியன் மாதேவி வருகிறார். இவர் மழவரையர் குலப்புதல்வி, சிஞ்ஞானச் செல்வரான கண்டராதித்தரின் பட்ட மகிஷி. வயது முதிர்ந்த விதவை கோலத்திலும் இவருடைய முகத்தில் எத்தகைய தேஜஸ் ஜொலிக்கிறது. அவருக்கு பின்னால் அரிஞ்சய சோழரின் பத்தினியான வைதும்பராயர் குல புதல்வி ராணி கல்யாணி வருகிறார். ஆகா, இவருடைய அழகை என்னவென்று சொல்ல! இந்த முதிய பிராயத்திலும் இவர் முகத்தில் இப்படி களை வீசுகிறதே. யௌவன பிராயத்தில் எப்படி இருந்திருப்பாரோ? இவருடைய புதல்வராகிய சுந்தர சோழர் வனப்பு மிக்கவர் என்று பிரசித்தி பெற்றிருப்பதில் வியப்பு என்ன? இவரை தொடர்ந்து சுந்தர சோழரின் மற்றொரு பத்தினியான சேரமான் மகள் பராந்தகன் தேவி வருகிறார். இன்னும் பின்னால் வானுலகிலிருந்து நேரே இறங்கி வந்த தேவ கன்னிகையரையொத்த குந்தவை பிராட்டி, வானதி, இன்னும் நாம் அரிசலாற்றங்கரையில் பார்த்த அரசகுல பெண்கள் வருகிறார்கள். விஜயாலயன் காலத்திலிருந்து சோழ வம்சத்தினர் சிவனையும் துர்க்கையையும் குலதெய்வமாக கொண்டு வழிபடுகிறவர்கள். ஆனால் திருமாலிடமும் மற்ற சமயங்களிடமும் இவர்களுக்கு துவேஷம் என்பது கிடையாது. இன்று கண்ணன் பிறந்த நாள் என்பதை முன்னிட்டு பெருமாள் கோவிலுக்கு வந்தார்கள் போலும். பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி பல்லக்கில் ஏறும் சமயத்தில் ஆழ்வார்க்கடியாருடைய பாடல் அவருடைய காதில் விழுந்தது. அதற்காகவென்றே ஆழ்வார்க்கடியார் உரத்த சத்தம் போட்டு பாடினார் போலும். செம்பியன் மாதேவி அவரை தம் அருகில் அழைத்து வரச் செய்தார். ஆழ்வார்க்கடியார் அடக்க ஒடுக்கத்துடன் வந்து நின்றார். திருமலை, சில நாட்களாக உன்னை காணோமே, ஸ்தல யாத்திரை சென்றிருந்தாயோ என்று கேட்டார். ஆம் தாயே, ஸ்தல யாத்திரை சென்றிருந்தேன். திருப்பதி, காஞ்சி, வீரநாராயணபுரம் முதலிய பல க்ஷேத்திரங்களை தரிசித்தேன். சென்ற இடங்களிலெல்லாம் பல விந்தைகளை கண்டும் கேட்டும் வந்தேன். அரண்மனைக்கு நாளைக்கு வந்து யாத்திரையில் கண்டு கேட்ட விந்தைகளை சொல்லு. இல்லை அம்மா, இன்றிரவு மறுபடியும் நான் புறப்பட வேண்டும். அப்படியானால் இன்று மாலையே வந்துவிட்டு போ. வருகிறேன் தாயே, தங்கள் சித்தம் என் பாக்கியம். பல்லக்குகள், ரதங்கள் எல்லாம் புறப்பட்டு அரண்மனைக்கு விரைந்து சென்றன. குந்தவை பிராட்டி ஆழ்வார்க்கடியாரைச் சுட்டிக்காட்டி ஏதோ கூற மற்ற அரசிலங்குமாரிகள் களீர் என்று சிரித்தார்கள். சிரிப்புக்குக் காரணம் கண்டறிய ஆழ்வார்க்கடியார் அந்த பக்கத்தை நோக்கினார். குந்தவை பிராட்டியின் கண்கள் ஆழ்வார்க்கடியாருடன் ஏதோ சங்கேத பாஷையில் பேசின. ஆழ்வார்க்கடியார் அச்செய்தியை அறிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலைவணங்கினார். சோழ மாளிகைகளிலே செம்பியன் மாதேவி வசித்த மாளிகை நடுநாயகமாக இருந்தது. அதன் சபா மண்டபத்தில் பொன்னால் செய்து நவரத்தினங்கள் இழைத்த சிம்மாசனத்தில் அந்த பெரு மூதாட்டி அமர்ந்திருந்தார். காரைக்காலம்மையார், திலகவதியார் முதலான பரம சிவபக்தைகளின் வழித்தோன்றிய அப்பெண்மணி வெண் பட்டாடை உடுத்தி விபூதியும் ருத்ராட்ச மாலையும் தரித்து வேறு எவ்வித ஆபரணங்களும் பூணாமல் அளவற்ற செல்வங்களுக்கிடையில் அஷ்ட ஐசுவரியங்களுக்கு மத்தியில் வைராக்கிய சீலையாக வாழ முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தாள். தலையில் மணிமகுடமும் வேறு ஆபரணங்களும் அணியாதிருந்த போதிலும் அவருடைய கம்பீரத் தோற்றமும் சுயம் பிரகாசமான முகமும் அரச குலத்தில் பிறந்த அரச குலத்தில் புகுந்த அரசக்கரசி என்பதை புலப்படுத்தின. சோழ அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் விதிவிலக்கின்றி இந்த பெரும் மூதாட்டியை தெய்வமாக மதித்து பாராட்டி கொண்டாடி அவருடைய விருப்பத்துக்கு மாறாக எதுவும் சொல்லாமல் நடந்து வந்ததில் யாதொரு வியப்பும் இல்லை என்றே நினைக்கத் தோன்றும். ஆயினும் அத்தகைய பயபக்தி மரியாதைக்கு இப்போது ஒரு களங்கம் ஏற்பட்டிருந்தது. அந்த பெண்ணரசியின் புதல்வர் மதுராந்தக தேவர் அன்னையின் கருத்துக்கு மாறாக அவருடைய கட்டளையை மீறி பழுவேட்டரையர் குலத்தில் மனம் புரிந்து கொண்டார்.
அது மட்டுமின்றி சோழ சிம்மாசனத்துக்கு அவர் ஆசைப்படுகிறார் என்ற செய்தியும் பராபரியாக வந்து செம்பியன் மாதேவியின் காதில் விழுந்து அவருக்கு சிறிது மனக்கவலையை ஏற்படுத்தியிருந்தது. செம்பியன் மாதேவியின் அரண்மனை முற்றத்திலும் சபா மண்டபத்திலும் சிற்பிகளின் கூட்டமும் தேவார பாடகர்களின் கோஷ்டியும் ஜெய் ஜெய் என்று எப்போதும் கூடியிருப்பது வழக்கம். தூர தேசங்களிலிருந்து சிவனடியார்களும் தமிழ் புலவர்களும் அடிக்கடி வந்து பரிசில்கள் பெற்று போவது வழக்கம். சிவபூஜை பிரசாதம் கொண்டு வரும் அர்ச்சகர்களின் கூட்டமும் அதிகமாகவே இருக்கும். அன்றைக்கு திருமுதுகுன்றம், விருத்தாசலம், தென்புறங்காடுதுறை, திருமழபாடி முதலிய ஊர்களிலிருந்து சிற்பிகளும் சிவபக்தர்களும் வந்து தத்தம் ஊர்களில் கோயில்களில் கருங்கல் திருப்பணி செய்வதற்கு மகாராணியின் உதவியை கோரினார்கள். கோயில்களை எந்தெந்த ஊர்களில் என்ன முறையில் கட்ட உத்தேசம் என்பதற்கு சித்திரங்களும் பொம்மை கோயில்களும் கொண்டு வந்திருந்தார்கள். முதல் 2 கோயில்களின் திருப்பணியை செய்ய உதவி அளிப்பதாக சொல்லிவிட்டு, மழபாடியா, எந்த மழபாடி என்று பெரிய பிராட்டி கேட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை குரல் கொடுத்து அழைத்து பாடல் பெற்றாரே, அந்த பெருமான் வீற்றிருக்கும் மழபாடிதான் என்று அந்த ஊர்க்காரர் சொன்னார். அது என்ன சம்பவம் என்று மழவரையரின் செல்வி கேட்க, மழபாடிக்காரர் கூறினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சோழ நாட்டு ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்து கொண்டிருந்தபோது ஒரு நதியை கடக்க வேண்டியதாயிருந்தது. நதியை தாண்டி அப்பால் செல்லத் தொடங்கினார். அப்போது, சுந்தரம், என்னை மறந்தாயோ என்று ஒரு குரல் கேட்டது. சுந்தரமூர்த்தி திடுக்கிட்டார். அது தம்மை ஆட்கொண்ட இறைவனுடைய குரல் என்பதை உணர்ந்தார். பக்கத்தில் இருந்த சீடர்களை பார்த்து, இங்கே சமீபத்தில் எங்கேயாவது சிவன் கோயில் இருக்கிறதா என்று கேட்டார். ஆம் சுவாமி, அந்த கொன்னை மரங்களின் மறைவில் மழபாடி கிராமத்து சிவன் கோயில் இருக்கிறது என்று சீடர்கள் சொன்னார்கள். உடனே சுந்தரமூர்த்தி அங்கே சென்றார். பூத்துக்குலுங்கிய கொன்னை மரங்களின் மறைவில் ஒரு சிறிய கோவில் இருந்தது. சுந்தரமூர்த்தி அங்கே சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மனமுருகி பாடினார். அன்றொரு நாள் தன்னை தடுத்தாட்கொண்டது போல் இன்றைக்கு தன்னை கூப்பிட்டு அருள் புரிந்த கருணை திறனை வியந்தார். சுவாமி, தங்களை நான் மறந்து விடுவேனா? என்ன கேள்வி கேட்டீர்கள்? தங்களை மறந்துவிட்டு வேறு யாரை நினைப்பேன் என்னும் கருத்து அமைத்து, பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரைக்கசைத்து, மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்குன்றை அணிந்தவனே, மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று பாடினார். தாயே, இன்னும் அந்த கோயில் சிறிய கோயிலாக கொன்னை மரங்களின் மறைவிலேயே இருக்கின்றது. அதற்கு தான் உடனே திருப்பணி ஆரம்பிக்க வேண்டும் என்று கோருகிறோம். அப்படியே ஆகட்டும் என்றார் செம்பியன் மாதேவி. ஆழ்வார்க்கடியாரும் அவருடன் இன்னொருவரும் சற்று முன்னால் வந்து நடந்ததையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவேளம் 44. எல்லாம் அவள் வேலை. மாமல்லபுரத்து மகா சிற்பிகளின் பரம்பரையில் தோன்றிய சிற்பக் கலைஞர் ஒருவர் இப்போது முன் வந்தார். புதிய முறையில் கருங்கற்றளி அமைப்பதற்கு அவருடைய மனோதர்ம கற்பனைப்படி சிறிய பொம்மை கோயில் ஒன்று அவர் செய்து கொண்டு வந்திருந்தார். அதை இப்போது மகாராணியிடம் காட்டினார். அதை பார்த்து மகாராணி மிகவும் வியந்தார். ஆழ்வார்க்கடியானுக்கு அருகில் நின்றவரை பார்த்து, பட்டரே, இந்த ஆலய அமைப்பு எவ்வளவு சிறப்பாயிருக்கிறது பார்த்தீர்களா? தமிழகத்திலுள்ள முக்கியமான சிவஸ்தலங்களிலெல்லாம் இம்மாதிரி புது முறையில் ஆலயம் எடுப்பிக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் ஆவல் பொங்குகிறது என்று சொன்னார். தாயே, தங்கள் விருப்பம் நிறைவேறுவதில் தடை என்ன இருக்கிறது? தேவார பதிக பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இம்மாதிரி கற்றளிகள் எடுப்பிக்கலாம். இந்த ஆலய அமைப்பை பார்த்தவுடனே இது பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார் ஈசான சிவபட்டர். ஆம் ஆம், அப்பர் பெருமானும் ஞானசம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் பாடிய பதிகங்களையெல்லாம் சேகரிக்க வேண்டும். அவர்களுடைய பாதங்கள் பட்டு புனிதமாகி அவர்களுடைய பாடல்களினால் தெய்வீகமடைந்த ஸ்தலங்களில் எல்லாம் இம்மாதிரி வானளாவிய விமான கோபுரங்களுடன் கற்றளிகளை எடுக்க வேண்டும். இந்த 2தான் என் மனோரதங்கள். இவை நிறைவேறுமா என்று அடிக்கடி ஐயம் உண்டாகிறது. என்னுடைய நாயகர் மட்டும் மேற்கு திசை சென்று அகாலத்தில் இறைவன் திருவடிகளைச் சேராதிருந்தால், இன்னும் சில காலம் ஜீவித்திருந்தால் என் மனோரதங்கள் எல்லாம் நிறைவேறியிருக்கும். இப்போது மட்டும் என்ன குறைவு தாயே? தாங்கள் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றித் தர வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளை பிறப்பித்திருக்கிறார் அல்லவா? அவருடைய புதல்வர்கள் இருவரும் தங்கள் மனத்தில் நினைப்பதற்கு முன்னாலேயே தங்களுக்கு இது விருப்பமாயிருக்கும் என்று ஊகித்தறிந்து அதை நிறைவேற்ற சித்தமாயிருக்கிறார்கள். அப்படியிருக்கும்போது இருந்தாலும் என் மனத்தில் இப்போது அவ்வளவு உற்சாகம் இல்லை. ஏதேதோ கேள்விப்படுகிறேன். நான் செய்யும் கோவில் திருப்பணியினால் அரசாங்க பொக்கிஷம் காலியாகி விடுகிறதென்று சிலர் குறைபடுகிறார்களாம். சிவனுக்கு இவ்வளவு ஆலயங்கள் என்னத்திற்கு என்று கேட்கிறார்களாம். மற்றவர்கள் கேட்பதை பற்றி எனக்கு கவலையில்லை. காஞ்சியில் உள்ள இளவரசர் கூட இவ்விதம் பெரிய பிராட்டியார் சொல்லியபோது ஆழ்வார்க்கடியான் ஓர் அடி முன்னால் வந்து நின்று, தாயே, அந்த மாதிரி கேட்பவர்களில் அடியேனும் ஒருவன் என்றான். மகாராணி அவனை சற்று வியப்புடன் பார்த்தார். மற்றவர்கள் இது என்ன விபரீதம் என்ற முகபாவத்துடன் ஆழ்வார்க்கடியானை உற்று நோக்கினார்கள். ஆழ்வார்க்கடியான் மேலும் தொடர்ந்து ஆத்திரம் ததும்பிய குரலில், அன்னையே, என் வயிறு கொதிக்கிறதே. இந்த மாதிரி அநியாயம் உண்டா? தர்ம தேவதையின் அவதாரமாக விளங்கும் தாங்கள் இந்த அநீதிக்கு இடம் கொடுக்கலாமா என்று அலறினான். திருமலையப்பனுக்கு பக்கத்தில் நின்ற ஈசான சிவபட்டர், மகாராணி, என் சகோதரன் இப்படித்தான் ஏதாவது உளறுவான். திடீரென்று அவனுக்கு வெறி வந்துவிடும். தயவு செய்து மன்னித்து அருள வேண்டும் என்றார். அக்காலத்தில் சைவர்களும் வைஷ்ணவர்களும் தனித்தனி சாதியாக பிரிந்திருக்கவில்லை. ஒரே குடும்பத்தில் சைவப்பற்றுள்ளவர்களும் வீர வைஷ்ணவர்களும் இருப்பார்கள். ஒரே பட்டர் சிவன் கோவிலிலும் திருமால் கோவிலிலும் பூஜா கைங்கரியம் செய்வார். ஈசான சிவபட்டர் அத்தகைய பரந்த நோக்கம் கொண்டவர்.
திருமலையப்பன் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன். இருவரும் பரஸ்பரம் மிக்க அன்பு கொண்டவர்கள். ஆகவே தம்பியின் பதற்றமான பேச்சுக்காக ஈசான சிவபட்டர் மகாராணியிடம் மன்னிப்பு கோரினார். தேவி புன்னகை புரிந்து, திருமலை, சற்று அமைதியாக பேசு. இப்போது என்ன அநியாயம் நடந்து விட்டது என்று கேட்டார். அம்மா, பேயாண்டியும் கையில் கபாலம் ஏந்தி பிச்சை எடுத்து பிழைப்பவனுமாகிய சிவனுக்கு எத்தனை ஆலயங்கள், எத்தனை மாடக் கோயில்கள், எத்தனை கற்றளிகள், உலகத்தையெல்லாம் காத்து ரட்சிக்கும் விஷ்ணுமூர்த்திக்கு ஒரு திருக்கோயில் கூட கிடையாதா? ஒரு பழைய கோயிலை திருப்பணியாவது செய்யக்கூடாதா என்று திருமலையப்பன் ஓலமிட்டான். அம்மா, அகில புவனமும் உய ஆனந்த நடனமாடும் பெருமானுக்கு அரங்கமும் அம்பலமும் சிற்சபையும் பொற்சபையும் மாடக்கோயிலும் மதில் சூழ்ந்த மாளிகையும் வேண்டும். ஓயாமல் தூங்குகிற திருமாலுக்கு ஒரு சிறிய இடம் போதாதா? தீபம் இல்லாத இருட்டறைதானே அவருக்கு வேண்டும். மாடக்கோயில்களும் கற்றளிகளும் என்னத்திற்கு என்றார் ஈசான சிவபட்டர். அண்ணா, ஓயாமல் தூங்கும் பெருமாள்தான் உலகளந்த பெருமாள், மகாபலியை பாதாளத்தில் அழுத்திய பெருமாள் என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படிப்பட்ட உலகளந்த பெருமாள் எங்கள் சிவபெருமானுடைய பாதார விந்தங்களை தரிசிப்பதற்கு தோண்டி தோண்டி பாதாளம் வரையில் சென்றும் எம்பெருமான் பாதங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் ஈசான சிவபட்டர். உங்கள் சிவன் அவ்வளவு பெரியவராயிருந்தால் அவருக்கு கோயில் எதற்கு என்றுதான் கேட்கிறேன். கோயிலுக்குள் வரும்போது அவர் தலை இடித்து கோயில் இடிந்து விழுந்து விடுமே என்று சொன்னான் ஆழ்வார்க்கடியான். மழவரையர் திருமகள் இதை கேட்டுச் சிரித்துக் கொண்டே, உங்கள் சண்டையை கொஞ்சம் நிறுத்துங்கள். திருமலை, நீ சொல்வது என்ன? பெருமாளுக்கு கோயில் கட்டக்கூடாது என்று யார் சொன்னது? இந்த ஊர் விண்ணகரத்தை புதுப்பிக்க வேண்டும் என்கிறாய். அதை நல்ல முறையில் சொல்லுவதுதானே என்றார். அம்மணி, தங்களுடைய மாமனார் 3 உலகும் கீர்த்தி பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி. அவருடைய பட்ட பெயரால் விளங்கும் வீரநாராயணபுரத்துக்கு போயிருந்தேன். அங்கே வீரநாராயண பெருமாள் அல்லும் பகலும் தூங்காமல் கண்மூடாமல் மாகடல் போன்ற வீரநாராயண ஏரியை காத்து அருள் புரிந்து வருகிறார். அத்தகைய பெருமானுடைய கோயிலில் செங்கல் சுவர்கள் இடிந்து விழுந்து வருகின்றன. கோயில் இடிந்தால் ஏரி கரையும் இடிந்து 100 ஊர்கள் பாழாகிவிடும். வீரநாராயண பெருமாளின் கோயிலை கற்றளியாக்கி திருப்பணி செய்ய வேண்டும் என்றான். ஆகட்டும், செய்வோம். அதை பற்றி விவரமாக என்னிடம் சொல். இவர்கள் எல்லாரும் இப்போது போகட்டும் என்று சோழகுல மூதாட்டி கூறினார். அந்த குறிப்பை உணர்ந்து ஈசான சிவபட்டர் உள்பட அனைவரும் வெளியேறி சென்றார்கள். உடனே செம்பியன் மாதேவி குரலை தாழ்த்திக் கொண்டு, திருமலை, யாத்திரையில் எங்கெங்கே போயிருந்தாய்? என்னென்ன பார்த்தாய்? என்னென்ன கேள்விப்பட்டாய்? விவரமாய் சொல்லு. ஏதோ முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கிறாய். அதனால் தான் அப்படி குறுக்கிட்டு பேசினாய், இல்லையா என்று சொன்னார். ஆம் தாயே, முக்கியமான விஷயம் பல கொண்டு வந்திருக்கிறேன். ஆயினும் தங்கள் திருவுள்ளத்தை நோக்கி காத்திருப்பேன். ஆனால் காஞ்சியில் உள்ள இளவரசரை பற்றி ஏதோ சொல்லத் தொடங்கினீர்கள், அதற்காகவே தடை செய்தேன். சற்று முன் இங்கே இருந்தவர்களில் உண்மையானவர் யார், ஒற்றர் யார் என்று யாருக்கு தெரியும்? நாட்டில் எத்தனையோ விபரீதங்கள் நிகழ்ந்து வருகின்றன. எப்போது யாரால் என்ன துரோகம் நடக்கும் என்று சொல்வதற்கில்லை என்றான் திருமலையப்பன். பெரிய பிராட்டி பெருமூச்சு எறிந்தார். ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இரத்த பாசம் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் சந்தேகிக்கும்படி ஆகிவிட்டது. ஆதித்த கரிகாலன் ஒரு காலத்தில் என்னிடம் எவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தான். சொந்த தாயை காட்டிலும் 100 மடங்கு அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தானே. அவன் கூடவல்லவா என் பேரில் ஐயுறும்படி ஆகிவிட்டது. திருமலை, என் நாயகருடன் நானும் இந்த மண்ணுலகை விட்டு போயிருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். என்னை வரக்கூடாதென்று தடுத்து விட்டாரே. இங்கே செய்ய வேண்டிய பணிகளையும் கொடுத்து விட்டல்லவா போய் விட்டார். என்ன துர்ப்பாக்கியசாலி நான் என்றார். அம்மா, தங்கள் பதி முக்காலமும் உணர்ந்த மகான். கலியுகத்தில் ஜனக மகாராஜாவைப் போல் இந்த சோழ சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். தங்களை இருக்கும்படி அவர் சொல்லிப் போனது இந்த நாடு செய்த பாக்கியம். 100 ஆண்டாக பல்கி பெருகி வரும் இந்த சோழ பேரரசு சகோதர சண்டையினால் நசித்து நாசமாகாமல் காப்பாற்றும் பொறுப்பு தங்களைச் சார்ந்தது. தங்களாலே தான் அது முடியக்கூடியது. எனக்கு தோன்றவில்லை. என் சொந்த மகன் நான் சொல்வதை கேட்கவில்லை என்று ஏற்பட்ட பிறகு மற்றவர்களை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இருக்கட்டும், ஒற்றர்களை பற்றிச் சொன்னாயே. இங்கே யார் ஒற்றர்களை அனுப்பியிருக்க முடியும்? இளவரசன் ஆதித்த கரிகாலன் அனுப்பியிருப்பான் என்று நினைக்கிறாயா? என் பேரில் அவனுக்கு அவ்வளவு அவநம்பிக்கை வந்து விட்டதா என்றார் சிவபக்த சிரோமணியான மாதரசி. என்னுடைய 2 காதினாலும் கேட்டேன் தாயே. இல்லாவிட்டால் இளவரசர் கரிகாலர் தங்கள் பேரில் ஐயப்படுவார் என்பதை நான் ஒரு நாளும் நம்பியிருக்க மாட்டேன். என்ன கேட்டாய் திருமலை? உன் காதினால் என்ன கேட்டாய்? மாமல்லபுரத்து கற்கோயில் ஒன்றின் அருகில் உட்கார்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். அவர்கள் என்றால் யார்? இளவரசர் ஆதித்த கரிகாலர் 1, திருக்கோவலூர் மலையமான் 2, பல்லவ பார்த்திபேந்திரன் 3, இவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இருளடைந்த கற்கோயிலுக்குள் நான் மறைந்திருந்து கேட்டேன். மலையமானும் பார்த்திபேந்திரனும் வெகு ஆத்திரமாக பேசினார்கள். 2 பழுவேட்டரையர்களும் தங்கள் குமாரர் மதுராந்தக தேவரும் சேர்ந்து சதி செய்து சக்கரவர்த்தியைச் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்களாம். அதில் தங்களுக்கும் சம்பந்தம் இருக்கத்தான் வேண்டும் என்று மலையமான் கூறினான். அதை மற்றவர்கள் ஆமோதித்தார்கள். தஞ்சாவூர் மீது படையெடுத்துச் சென்று சக்கரவர்த்தியை விடுவித்துக் கொண்டு வர வேண்டும் என்று பார்த்திபேந்திரன் சொன்னான். அதையும் மற்ற இருவரும் ஆமோதித்தார்கள். ஆனால் சக்கரவர்த்தியை சண்டையின்றி காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வர இன்னும் ஒரு முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று இளவரசர் கூறினார். அதன் பேரில் சக்கரவர்த்திக்கு ஓலை எழுதி ஒரு தூதனிடம் கொடுத்து அனுப்ப தீர்மானித்தார்கள். அந்த தூதன் யார் என்பதையும் நான் கண்டு கொண்டேன். அவன் சாதாரண தூதன் அல்ல, மகா சாமர்த்தியசாலி, வீர பராக்கிரமசாலி.
தூதன் வேலையோடு ஒற்றன் வேலையையும் செய்யக்கூடியவன். அவனுடன் நான் பேச்சுக் கொடுத்து பார்த்தேன். நான் தட்டியில் நுழைந்தால் அவன் கோலத்துக்குள் நுழைய பார்த்தான். அவன் ஒன்றுமே தெரியப்படுத்தாமல் என்னிடமிருந்து பல விஷயங்களை கிரகிக்க பார்த்தான். குடந்தை ஜோதிடர் அவனிடம் தமது கைவரிசையை காட்டினார். அதுவும் பலிக்கவில்லை. பிறகு அவன் தஞ்சாவூருக்குச் சென்று சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுத்துவிட்டான் என்று கேள்விப்படுகிறேன். அப்புறம் என்ன நடந்தது? அதற்கு சக்கரவர்த்தி என்ன மறுமொழி சொன்னாராம்? மறுநாளைக்கு விடை எழுதி தருவதாகச் சொன்னாராம். அதற்குள் அவன் பேரில் பழுவேட்டரையர்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்து விட்டது. அவர்களுடைய கட்டுக்காவல்களையெல்லாம் மீறிக்கொண்டு அவன் எப்படியோ தப்பித்துச் சென்று விட்டானாம். அப்படியானால் அவன் மிகச் சாமர்த்தியசாலிதான், சந்தேகமில்லை. அப்புறம் நீ என்ன செய்தாய்? காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பிய பின் நேரே இங்கு வருவதற்காகவே புறப்பட்டேன். வழியில் வீரநாராயணபுரத்தில் பெருமாளை தரிசிக்கத் தங்கினேன். தங்கிய இடத்தில் பெருமாள் அருளினால் ஒரு பெரிய இரகசியத்தை அறியும்படி நேர்ந்தது. அது என்ன? இன்னும் ஒரு இரகசியமா? ஆம் தாயே, கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் அன்று இரவு ஒரு பெரிய விருந்து என்று தெரிந்தது. அந்த விருந்துக்கு பெரிய பழுவேட்டரையர் வந்தார். அவருடன் இளையராணியின் பல்லக்கும் வந்தது. திருமலை, எல்லாம் அவளுடைய செயல்தான். இந்த சோழ நாட்டுக்கு இப்போது நேர்ந்திருக்கும் ஆபத்து அந்த பெண்ணால் ஏற்பட்டதுதான். அவளை நீ சந்தித்து பேச முடிந்ததா? முடியவில்லை அம்மா, முடியவில்லை. தங்கள் கட்டளையின் பேரில் அந்த பெண் பாம்பை என் சகோதரியாக பாவித்து எத்தனை வருஷம் வளர்த்தேன். எங்கெல்லாம் தேடி அலைந்து பிரபந்த பாசுரங்களை கற்றுக்கொண்டு வந்து அவளுக்கு கற்பித்தேன். அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் என் நெஞ்சம் கொதிக்கிறது. பெரிய பழுவேட்டரையரின் ராணியான பிறகு அவள் என்னை பார்க்க கூட மறுக்கிறாள். அதற்காக வருத்தப்பட்டு என்ன பயன்? இந்த உலகத்து மனிதர்களின் காரியங்கள் இப்படித்தான் நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக முடிகிறது. அப்புறம் கடம்பூரில் நடந்தது என்ன? பல்லக்கிலே வந்தவள் நந்தினிதான் என்று எண்ணிக்கொண்டு எப்படியாவது அவளைச் சந்திப்பது அல்லது ஓலை எழுதி அனுப்பியாவது எச்சரிக்கை செய்வது என்ற உத்தேசத்துடன் கடம்பூருக்குச் சென்றேன். பெரும் அபாயத்துக்கு துணிந்து கடம்பூர் மாளிகையின் வெளிச்சுவர் ஏறி குதித்தேன். அப்போதுதான் அந்த அதிசயமான மர்ம ரகசியம் தெரிய வந்தது. திருமலை, உன் வழக்கமே இப்படித்தான், மேலும் மேலும் ஆவலை கிளப்புவாயே தவிர செய்தியைச் சொல்ல மாட்டாய். அது என்ன அப்படிப்பட்ட அதிசயமான மர்ம ரகசியம்? மன்னிக்க வேண்டும் தாயே, அதைச் சொல்லுவதற்கே தயக்கமாயிருக்கிறது. மூடு பல்லக்கில் இருந்தது பழுவூர் இளையராணி அல்ல. பழுவேட்டரையர் தாம் போகுமிடமெல்லாம் இளையராணியை அழைத்துக் கொண்டு போகிறார் என்று நாம் எல்லாரும் எண்ணிக்கொண்டிருந்தோமே, அது பெரிய தவறு. பழுவேட்டரையர் பின் யாரை மூடுபல்லக்கில் வைத்து அழைத்துப் போகிறார்? அந்த கிழவரின் பெண் சபலத்துக்கு அளவே இல்லையா? மூடுபல்லக்கில் இருந்தது ஸ்திரீ அல்ல தாயே. ஸ்திரீ இல்லை என்றால் எந்த ஆண்மகன் அப்படி மூடுபல்லக்கில் மறைந்து கொண்டு வருவான்? மன்னிக்க வேண்டும் அம்மா, மூடுபல்லக்கில் மறைந்து வந்தது தங்களுடைய திருக்குமாரர் மதுராந்தக தேவர்தான். செம்பியன் மாதேவி சிறிது நேரம் திகைத்து நின்று விட்டார். கடவுளே, நான் செய்த குற்றத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று தமது வாய்க்குள்ளே சொல்லிக் கொண்டார். பிறகு ஆழ்வார்க்கடியான் சம்புவரையர் மாளிகையில் அர்த்த ராத்திரியில் நடந்த சதி கூட்டத்தை பற்றிச் சொன்னான். அதைக் கேட்டு அம்மாதரசி அடைந்த மனத்துயரைச் சொல்லி முடியாது. ஐயோ, என் மகனே, உன்னைச் சிவஞானச் செல்வனாக வளர்க்க முயன்றேனே, அதன் பயனா இது? சோழர் பெருங்குலத்துக்கு உன்னால் இத்தகைய அபகீர்த்தியா நேர வேண்டும்? சோழ பேரரசுக்கு இத்தகைய பெருந்தீங்கு உன்னாலேயா ஏற்பட வேண்டும் என்று புலம்பினார். பின்னர், திருமலை, மறுபடியும் என்னை பார்த்துவிட்டு போ. அதற்குள் குந்தவையிடம் பேசி இந்த பெரும் விபத்தை எப்படி தடுக்கலாம் என்று யோசித்துச் சொல்லுகிறேன் என்றார். தாயே, இளவரசியிடம் கூட தாங்கள் இதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. ஏன், அவளை பற்றி கூட ஐயப்படுகிறாயா என்ன? அது இயற்கைதானே அம்மா. ஆதித்த கரிகாலரின் அருமை சகோதரிதானே அவர். அதனால் என்ன? திருமலை, சூரியன் மேற்கில் உதயமாகி கிழக்கே அஸ்தமித்தது என்று நீ சொன்னாலும் நம்புவேன். சிவபெருமானைக் காட்டிலும் திருமால் பெரிய தெய்வம் என்று நீ சாதிப்பதை நம்பினாலும் நம்புவேன். ஆனால் குந்தவையின் பேரில் குற்றம் சொன்னால் நம்ப மாட்டேன். அவள் பிறந்த அன்றைக்கு அரண்மனை மருத்துவச்சி எடுத்து வந்து குழந்தையை என் இரு கரங்களிலும் கொடுத்தாள். அன்று முதல் நானே அவளை வளர்த்து வந்தேன். என் வயிற்றில் பிறந்த மகனைக் காட்டிலும் அருமையாக வளர்த்து வந்தேன். அவளும் என்னையே பெற்ற தாயாகவும் தகப்பனாகவும் எண்ணி இன்று வரை அன்பும் மரியாதையும் செலுத்தி வருகிறாள். அம்மா, ஒன்று கேட்கிறேன். குந்தவை தேவி குழந்தை சோதிடரிடம் சென்று வந்ததை பற்றி தங்களிடம் சொன்னாரா? இல்லை, அதனால் என்ன? ஜோசியர் வீட்டில் வானர்குலத்து வாலிபன் ஒருவனை பார்த்தது பற்றியும் மறுபடி அவனை அரிசிலாற்றங்கரையில் சந்தித்தது பற்றியும் சொன்னாரா? இல்லை. இதெல்லாம் என்ன கேள்வி? இப்படி கேட்பதில் உன் கருத்து என்ன? தங்களிடம் சொல்லக்கூடாத ரகசியம் ஒன்று இளவரசி வைத்திருக்கிறார் என்பதுதான். நான் குறிப்பிட்ட அந்த வாலிபன்தான் ஆதித்த கரிகாலரின் தூதன், உற்றன் என்று சொன்னாலும் தவறாகாது. திருமலை, அதெல்லாம் எப்படியாவது இருக்கட்டும். என்னிடம் குந்தவை ஏதேனும் ஒன்றைச் சொல்லவில்லை என்றால் அதற்கு தக்க காரணம் இருக்கும். அவளிடம் சந்தேகப்படுவதைக் காட்டிலும் என் பிராணனையே விட்டு விடுவேன் என்றார் சிவஞான கண்டராதித்தரின் பட்டமகிஷி. ஐயையோ, அப்படி ஒன்றும் நேர வேண்டாம். தங்களுடைய நம்பிக்கையே மெய்யாகட்டும். இளவரசி என்னிடம் ஏதோ கேட்பதற்காக வரச் சொல்லியிருக்கிறார். தாங்கள் பார்க்க விரும்புவதாக நானே தெரிவித்து விடுகிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம். 45. குற்றம் செய்த ஒற்றன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால் பெருவளத்தான் என்னும் சோழ மன்னன் காவேரி நதிக்கு இருபுறமும் கரை எடுத்தான். வெகு காலம் அந்த கரைகள் நல்ல நிலைமையில் இருந்து காவேரி ஆற்றை கட்டுக்குள் வைத்திருந்தன. பின்னர் சோழ குலத்தின் வலி குறைந்தது. பாண்டியர்களும் பல்லவர்களும் கடப்பாளரும் வாணரும் தலையெடுத்தார்கள்.
இந்த காலத்தில் காவலன் இல்லாத காவேரி நதி அடிக்கடி கட்டு மீறி கரையை உடைத்துக் கொண்டது. இவ்விதம் பெரிய அளவில் கரை உடைந்த சில சந்தர்ப்பங்களில் நதியின் போக்கே மேலும் கீழுமாக மாறுவதுண்டு. பழங்காவேரி புதுக்காவேரியாகும், புதுக்காவேரி பழங்காவேரி ஆகும். அடியோடு நதியின் கதிமாறி போய்விட்டால் பழைய நதிப்படுகை சில சமயம் நஞ்சை நிலமாக மாறும், வேறு சில சமயங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கும் ஓடைகளாகி கடல் போல் அலைமோதி கொண்டிருக்கும். பழையாறு நகரின் சோழ மாளிகைகளையொட்டி தென்புறத்தில் அத்தகைய ஓடை ஒன்று இருந்தது. காவேரியின் கதிமாறியதால் ஏற்பட்ட இந்த ஓடையை சோழ மன்னர்கள் வேண்டுமென்றே ஆழமாக்கி விசாலப்படுத்தி எப்போதும் தண்ணீர் ததும்பி நிற்கும்படி செய்திருந்தார்கள். அரண்மனைக்கும் முக்கியமாக அந்தப்புறங்களுக்கும் இந்த விசாலமான நீர் ஓடை ஒரு நல்ல பாதுகாப்பாக இருந்தது. அந்த வழியில் யாரும் எளிதில் வந்து விட முடியாது. அரண்மனையோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள்தான் படகில் ஏறி வரலாம். அரண்மனை அந்தப்புறங்களின் அழகிய உத்தியான வனங்கள் இந்த நீரோடையை ஒட்டி அமைந்திருந்தன. அரண்மனை மாதர்கள் நிர்பயமாக அந்த உத்தியான வனங்களில் எந்த நேரமும் உலாவுவார்கள். கூடிக்குலாவுவார்கள், மயில்களாகி ஆடுவார்கள், குயில்களாகி பாடுவார்கள். சில சமயம் ஓடையில் இறங்கி நீராடுவார்கள். ஓடையில் ஓடம் ஓட்டியும் விளையாடுவார்கள். சோழர் குலத்தில் ஓர் அரசர் காலமாகி இன்னொருவர் பட்டத்துக்கு வரும்போது புதிய அரண்மனை கட்டிக்கொள்வதுண்டு. பழைய அரண்மனையில் காலமான மன்னரின் ராணிகளும் மற்ற பிள்ளைகளும் வசிப்பார்கள். பழையாறை அரண்மனைகளில் செம்பியன் மாதேவியின் அரண்மனைக்கு அடுத்தபடியாக குந்தவை பிராட்டியின் மாளிகை அழகிலும் கம்பீரத்திலும் சிறந்து விளங்கியது. அது சுந்தர சோழர் வசித்த அரண்மனை அல்லவா? அவர் தஞ்சை சென்ற பிறகு குந்தவை அந்த அரண்மனையின் எஜமானியாக விளங்கினாள். அம்மாளிகையின் பின்புறத்து உத்தியானவனம் மிகச் சோஃபிதமாக விளங்கியது. அதில் வானளாவிய ஆலமரங்களும் இருந்தன, சின்னஞ்சிறு பூஞ்செடிகளும் இருந்தன. வளைந்து நெளிந்த மரங்களை தழுவிக் கொண்டிருந்த பூங்கொடிகளும் பூங்கொடிகளாலான கொடி வீடுகளும் இருந்தன. குந்தவையும் அவளுடைய தோழிமார்களும் மாலை நேரங்களை பெரும்பாலும் அந்த உத்தியானவனத்திலேயே கழிப்பது வழக்கம். சில சமயம் எல்லாரும் சேர்ந்து ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டு கதைகள் பேசிக் கொட்டமடிப்பார்கள். இன்னும் சில சமயம் 2 பேராகவும் 3 பேராகவும் பிரிந்து சென்று அந்தரங்கம் பேசுவார்கள். சில நாளாக குந்தவையும் வானதியும் தனியே பிரிந்து சென்று பேசுவது வழக்கமாய் போயிருந்தது. அன்றைக்கு ஒரு பெரிய ஆலமரக் கிளையில் கட்டித் தொங்கவிட்டிருந்த கொடி ஊஞ்சலில் குந்தவையும் வானதியும் அமர்ந்து ஆடிக்கொண்டும் பேசிக் கொண்டுமிருந்தார்கள். பறவைகளின் கலகல தொனியுடன் போட்டியிட்டுக் கொண்டு பெண்மணிகளின் குதூகலச் சிரிப்புலியும் அவ்வப்போது அந்த உத்தியான வனத்தில் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் குந்தவையும் வானதியும் மட்டும் சிரிக்கவில்லை. மற்றவர்களின் சிரிப்பு அவர்களுக்கு அவ்வளவாய் பிடிக்கவும் இல்லை. பேச்சுத்தான் அவர்கள் அதிகமாக பேசினார்களோ என்றால் அதுவும் அவ்வளவாக இல்லை. கொடிவீடு ஒன்றிலிருந்து ஒரு பெண் கீதம் ஒன்று பாடினாள். அது கண்ணன் பிறந்த நாள் அல்லவா? அவள் பாடியதும் கண்ணனை பற்றிய பாடல்தான். வெண்ணிலாவில் வேணுகானம் கேட்கிறது. அது கண்ணனிடம் காதல் கொண்ட ஒரு பெண்ணை வேதனை செய்கிறது. அவள் தன் வேதனையை வாய் திறந்து வெளியிடுகிறாள். மரக்கிளையிலிருந்து ஒரு கிளி அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிறது. பெண் வேதனை செய்திடும் வெண்ணிலவில் இங்கு வீணனேவன் குரல் ஊதுகின்றான். நாதனிலா இந்த பேதை தன்னை நலிந்திடுதல் என்ன புண்ணியமோ? கிளி வானமும் வையமும் இன்புறவே ஐயன் வாய்மடுத்துதும் குழலிசைதான். மானே உந்தனை வருத்திடுமோ இந்த மாநிலம் காணா புதுமை அம்மா. பெண் பூவையே உந்தனை போற்றிடுவேன், நல்ல புன்னைமலர் கொய்து சூட்டிடுவேன் எந்தன் ஆவி குலைந்திடும் வேளையிலே ஒரு ஆறுதல் கூற நீ வந்தனையோ? கிளி கட்டழகே உந்தன் காதலினால் எங்கள் கண்ணன் படுந்துயர் சொல்ல வந்தேன் உன்னை விட்டு பிரிந்த நாள் முதலாய் நல்ல வெண்ணையும் வேம்பாய் கசந்த தென்பான். பாடலின் பின் பகுதியை கவனமாக கேட்டு வந்த குந்தவை பாடல் முடிந்ததும் நல்ல கண்ணன் இந்த செந்தமிழ் நாட்டுக்கு தெய்வமாக வந்து வாய்த்தான். வெண்ணெய் உண்டு வேங்குழல் ஊத்தி பெண்களுடன் காலம் கழித்துக் கொண்டிருந்தால் மற்ற காரியங்களெல்லாம் என்ன ஆவது என்றாள். மறுமொழி சொல்லாமலிருந்த வானதியை பார்த்து என்னடி மௌனம் சாதிக்கிறாய்? நீயும் கண்ணன் குழலில் மயங்கிவிட்டாயா என்ன என்று கேட்டாள். அக்கா என்ன கேட்டீர்கள் என்றாள் வானதி. என்ன கேட்டேனா? உன் கவனம் எங்கே சென்றிருந்தது? எங்கும் போகவில்லையே, உங்களிடம்தான் இருந்தது. அடிக்கள்ளி ஏனடி போய் சொல்லுகிறாய்? உண்மையில் உன் மனம் இவ்விடத்தில் இல்லவே இல்லை. எங்கே இருக்கிறது என்று நான் சொல்லட்டுமா? தெரிந்தால் சொல்லுங்களேன். நன்றாக தெரியும், ஈழ நாட்டு போர்க்களத்துக்கு போயிருக்கிறது. அங்கே என் தம்பி ஒரு கபடற்ற பிள்ளை இருக்கிறானே, அவனை இன்னும் என்ன பொடி போட்டு மயக்கலாம் என்று உன் மனம் யோசித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறியதில் ஒரு பாதி உண்மைதான் அக்கா. என் மனம் ஈழ நாட்டுக்குத்தான் அடிக்கடி போய் விடுகிறது. ஆனால் அவரை பொடி போட்டு மயக்குவதை பற்றி யோசிக்கவில்லை. அவர் போர்க்களத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறாரோ, அவருடைய திருமேனியில் எத்தனை காயம் பட்டிருக்கிறதோ, அவர் எங்கே படுத்துக் கொள்கிறாரோ, என்ன உணவு சாப்பிடுகிறாரோ என்றெல்லாம் எண்ணமிடுகிறது. அவர் அப்படியெல்லாம் அங்கே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்க, இங்கே நான் சுகமாக உண்டு உடுத்து பஞ்சனை மெத்தையில் படுத்து தூங்குவதை நினைக்கும் போது வேதனையாயிருக்கிறது. எனக்கு மட்டும் இறகுகள் இருந்தால் இந்த நிமிஷமே இலங்கைக்கு பறந்து போய் விடுவேன். பறந்து போய் என்ன செய்வாய்? அவனுக்கு மேலும் உபத்திரவந்தானே செய்வாய்? ஒரு நாளும் இல்லை. அர்ச்சுனனுக்கு சுபத்திரையும் கிருஷ்ணனுக்கு சத்தியபாமாவும் ரதம் ஓட்டியது போல் நானும் ஓட்டுவேன். அவர் பேரில் எய்யும் அம்புகளை என் மார்பில் நான் தாங்கிக் கொள்வேன். நீ தாங்கிக் கொண்டால் அதை அவன் பார்த்து கொண்டிருப்பானா? அது அவருக்கு இஷ்டமில்லாவிட்டால் பாசறையில் காத்திருப்பேன். போர்க்களத்திலிருந்து அவர் திரும்பி வந்ததும் காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டுவேன். மலர்படுக்கை விரித்து வைத்திருப்பேன். அறுசுவை உண்டி சமைத்து வைத்திருந்து அளிப்பேன். உடல் வலியை மறப்பதற்கு வீணை மீட்டி பாட்டு பாடி தூங்க பண்ணுவேன். இதெல்லாம் நடவாத காரியங்கள் வானதி.
சோழ குலத்து வீரர்கள் போர்க்களங்களுக்கு பெண்களை அழைத்து போவதில்லை. ஏன் அக்கா அப்படி? அவர்களுக்கு புண்களை பற்றி பயமில்லை, அதை காட்டிலும் பெண்களை பற்றித்தான் அதிக பயம். அது ஏன்? பெண்கள் அவர்களை என்ன செய்து விடுவார்கள்? அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆனால் உன்னை போன்ற பெண்கள் போர்க்களத்துக்கு போனால் எதிரி படை வீரர்கள் உங்களுடைய அழகைக் கண்டு மயங்கி வந்து சரணாகதி அடைந்து விட்டால் என்ன செய்கிறது? அப்போது நம் சோழ நாட்டு வீரர்கள் தங்களுடைய வீரத்தை காட்ட முடியாதல்லவா? பெண்களைக் கொண்டு வெற்றியடைந்தார்கள் என்ற புகழை சோழ குலத்தார் விரும்புவதில்லை. அப்படி கூட உண்டா? எதிரி வீரர்கள் அவ்வளவு மூடர்களாயிருந்து விடுவார்களா பெண்களின் அழகைக் கண்டு மயங்கி விடுவதற்கு? ஏன் மாட்டார்கள்? அடியே வானதி, குடந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரிசிலாற்றங்கரையிலும் நாம் ஒரு வாலிப வீரனை பார்த்தோமே, ஞாபகம் இருக்கிறதா? இருக்கிறது. அதற்கு என்ன? நம்மையெல்லாம் கண்டதும் அவன் எப்படி போதை கொண்டவன் போல் மயங்கி நின்றான் என்பது ஞாபகம் இருக்கிறதா? அதுவும் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் நம்மையெல்லாம் பார்த்து விட்டு என்று தாங்கள் சொல்லுவதுதான் தவறு. அவன் தங்களை பார்த்து விட்டுத்தான் அப்படி மயங்கி நின்றான். பக்கத்தில் நின்றவர்களை அவன் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. அக்கா வானதி, நல்ல போய் சொல்கிறாய். பரிகாசம் செய்கிறாயா என்ன? இல்லவே இல்லை. நான் ஒன்று கேட்கிறேன், அதற்கு உண்மையாக விடை சொல்கிறீர்களா? கேட்டுப்பாரேன். அந்த வாலிப வீரனுடைய ஞாபகம் உங்களுக்கு இப்போது ஏன் வந்தது? நல்ல வாயாடியாக போய்விட்டாய் நீ. அவனுடைய ஞாபகம் வந்ததில் என்ன தவறு? தவறு என்று யார் சொன்னது? நான் சொல்லவில்லையே. அது மிகவும் இயற்கைதான். எனக்கு கூட அந்த வாலிபனுடைய கதி அப்புறம் என்னவாயிற்றோ என்று கவலைதான். உனக்கு ஏன் அதை பற்றி கவலை உண்டாக வேண்டும்? ஏன் கவலைப்படக்கூடாது? ஒருவரை நாம் பார்த்திருந்தால் அவரை பற்றிய ஞாபகம் நமக்கு அடிக்கடி வந்தால் அவர் என்ன ஆனார் என்று தெரிந்து கொள்ள விரும்புவது இயற்கை அல்லவா? நல்ல இயற்கை. அப்படியெல்லாம் மனம் சிதறுவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. மனத்தை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். அதோ கேளடி வானதி, அது என்ன பறை சத்தம்? அந்த குரல் என்ன சொல்லுகிறது? சற்று கவனமாக கேள், பார்க்கலாம். ஆம், தூரத்தில் எங்கேயோ வீதியில் பறை கொட்டும் சப்தமும் நடுநடுவே மனித குரல் கூச்சலிடும் சப்தமும் கேட்டது. காது கொடுத்து கவனமாக கேட்டபோது மனித குரல் கூறியது இது என்று தெரிந்தது. சத்துர நாட்டிலிருந்து வந்த ஒற்றன் ஒருவன் தஞ்சாவூர் கோட்டையில் போய் முத்திரையை காட்டி புகுந்து உளவு அறிந்து கொண்டு ஓடிவிட்டான். 2 பேரை மரண காயப்படுத்தி விட்டு தப்பி போய்விட்டான். வாலிப பிராயத்தினன், வாட்டச்சாட்டமான தேகம் உடையவன். இந்திரஜித்தை போன்ற மாய தந்திரக்காரன், பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன். அவனுக்கு அடைக்கலம் கொடுப்போருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். அவனை பிடித்துக் கொடுப்போருக்கு 1000 பொன் பரிசு அளிக்கப்படும். தஞ்சை கோட்டை தளபதி பழுவேட்டரையர் காலாந்தககண்டரின் கண்டிப்பான கட்டளை. இவ்விதம் மனித குரல் கூறி முடித்ததும் பறை தம் தம் தடதடத்தம் என்று முழங்கியது. குந்தவை தேவியின் திருமேனி ஏனோ நடுங்கியது. அச்சமயம் தாதி ஒருத்தி வந்து, தேவி, ஆழ்வார்க்கடியார் என்னும் வீர வைஷ்ணவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறார், ஏதோ அவசர காரியமாம் என்றாள். இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு குந்தவை கொடி ஊஞ்சலிலிருந்து இறங்கிச் சென்றாள். பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவேளம். 46. மக்களின் முணுமுணுப்பு. சோழகுல மூதாட்டியின் சந்நிதியிலிருந்து ஆழ்வார்க்கடியான் இளைய பிராட்டியின் மாளிகைக்கு புறப்பட்டுச் சென்றான். வழியில் பழையாறை வீதிகளில் கண்ட காட்சிகள் அவனுக்கு மிக்க உற்சாகத்தை அளித்தன. கண்ணன் பிறந்த திருநாளை இந்த ஜனங்கள் எவ்வளவு குதூகலமாக கொண்டாடுகிறார்கள்! வைஷ்ணவம் இந்த சோழ நாட்டில் நிலைத்து நின்று பரவப்போகிறது என்பதில் ஐயம் இல்லை. சைவ சமயத்துக்கு இங்கே செல்வாக்கு பெருகுவதற்கு பல காரணங்கள் உண்டு. 100 வருஷ காலமாக சோழ குலத்து மன்னர்கள் புதிய புதிய சிவாலயங்களை நாடெங்கும் நிர்மாணித்து வருகிறார்கள். மூவர் பாடிய தேவார பாசுரங்கள் அக்கோயில்களின் மூலமாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகின்றன. சிவாலயங்களில் தேர் திருவிழாக்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. இப்படியெல்லாமிருந்தும் திருமாலின் பெருமைக்கு யாதொரு குறையும் ஏற்படவில்லை. விஷ்ணுமூர்த்தியின் 9வது பரிபூரண அவதாரமாகிய கண்ணன் மக்களின் இதயத்தை கவர்ந்து விட்டான். கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் வட மதுரையிலும் எம்பெருமான் நிகழ்த்திய லீலைகள் இவர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டன. அம்மம்மா, எத்தனை பாகவத கோஷ்டிகள், எத்தனை வீதி நாடகங்கள், எத்தனை விதவிதமான வேஷங்கள்! ஆம், முன்னம் நாம் பார்த்ததைக் காட்டிலும் இப்போது அதிகமாகவே இருந்தன. கோஷ்டிகளைச் சூழ்ந்து நின்று வேடிக்கை பார்ப்போரின் கூட்டமும் ஆரவாரமும் கூட அதிகமாகவே இருந்தன. பழையாறையைச் சுற்றிலுமிருந்த கிராமங்களிலிருந்து புதிய புதிய நாடக கோஷ்டியினர் வந்து கொண்டேயிருந்தார்கள். நாடக கோஷ்டி ஒன்றில் வசுதேவர், தேவகி, கிருஷ்ணன், பலராமன், கம்சன் ஆகியவர்கள் வேஷம் தரித்துக் கொண்டு வந்தார்கள். பாட்டும் கூத்தும் வேஷக்காரர்களின் பேச்சும் இந்த கோஷ்டியில் அதிகமாயிருந்தபடியால் ஆழ்வார்க்கடியான் சற்று நின்று கவனித்தான். அப்போது கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் சம்வாதம் நடந்து கொண்டிருந்தது. கிருஷ்ணன் வேஷம் பூண்டிருந்தவன் சிறு பிள்ளை. அவன் மழலைச் சொல்லினால் கம்சன் செய்த குற்றங்களை எடுத்துக் கூறி, வா என்னோடு சண்டைக்கு என்று அழைத்தான். அதற்கு கம்சன் உரத்த இடிமுழக்க குரலில், அடே கிருஷ்ணா, உன் மாயாவித்தனமெல்லாம் இனி என்னிடம் பலிக்காது. உன்னை இதோ கொல்லப்போகிறேன். உன் அண்ணன் பலராமனையும் கொல்லப்போகிறேன். உன் அப்பன் வசுதேவனையும் கொல்லப்போகிறேன். அதோ நிற்கிறானே, உடம்பெல்லாம் சந்தனத்தை குழைத்து நாமமாக போட்டுக்கொண்டு அந்த வீர வைஷ்ணவனையும் குன்று விடப்போகிறேன் என்று கூறியதும் சுற்றிலும் நின்றவர்கள் எல்லாரும் நமது ஆழ்வார்க்கடியானை பார்த்துச் சிரிக்கத் தொடங்கினார்கள். கிருஷ்ணன், பலராமன் வேஷம் போட்டிருந்தவர்கள் கூட அவனை நோக்கினார்கள். கூட்டத்தில் பலர் அவனை நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டு கெக்கெக்கே என்று சிரிக்கவும் கேலி செய்யவும் ஆரம்பித்தார்கள். திருமலை நம்பிக்கு கோபம் பிரமாதமாக வந்தது. கையிலிருந்த தடியைச் சுழறி அக்கூட்டத்திலிருந்தவர்களை ஒரு கை பார்த்து விடலாமா என்று எண்ணினான்.
முக்கியமாக அந்த கம்சனுடைய தலையில் ஒரு போடு போட விரும்பினான். ஆனால் கம்சனுடைய தலையில் அடிப்பதில் பயனில்லை. ஏனெனில் அவனுடைய சொந்த முகத்தை மறைத்துக் கொண்டு மரத்தினால் செய்து கோரமான மீசையும் கோரை பற்களும் வைத்து வண்ணத்தினால் எழுதியிருந்த பொய்த் தலையை கம்ச வேடக்காரன் வைத்திருந்தான். மொத்தத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் தடியை உபயோகிப்பது நல்லதல்ல என்று திருமலை தீர்மானித்து அவ்விடத்தை விட்டு நழுவிச் சென்றான். அந்த கம்சனுடைய குரல் வேண்டுமென்று பெருங்குரலில் அவன் கத்தியபோதிலும் எங்கேயோ கேட்ட குரலாக ஆழ்வார்க்கடியானுக்கு தோன்றியது. அது எங்கே கேட்ட குரல் என்று யோசித்துக் கொண்டே அவன் வீதியோடு நடந்தான். ஜனங்களின் குதூகலத்தில் திடீரென்று ஒரு மாறுதல் ஏற்பட்டது. போக போக மக்களின் உற்சாக குறைவு தெளிவாக புலப்பட்டது. இது என்ன, திடீரென்று ஏன் இந்த மாறுதல்? ஜனக்கூட்டம் ஏன் இவ்வளவு விரைவாக கலைந்து கொண்டிருக்கிறது? வாத்திய முழக்கங்களும் ஆடல் பாடல் சப்தங்களும் நின்று விட்டன. அதற்கு பதிலாக ஜனங்கள் வீதி ஓரங்களில் ஒதுங்கி சிறு சிறு கும்பலாக நின்று என்ன ரகசியம் பேசுகிறார்கள்? பேசிவிட்டு ஏன் விரைந்து நடக்கிறார்கள்? வீட்டுக் கதவுகள் ஏன் தடால் தடால் என்று சாத்தப்படுகின்றன? இதோ காரணம் தெரிகிறது. குந்தவை பிராட்டிக்கு கூட உடல் நடுக்கத்தை உண்டு பண்ணிய பறை முழக்கமும் ஒற்றனை பிடித்துக் கொடுப்பது பற்றிய அறைகூவலும் தான் காரணம். இந்த பறை முழக்கம் அவ்வளவு தூரம் திருவிழா கொண்டாட்டத்துக்காக கூடியிருந்த மக்களின் குதூகலத்தை பாழ்படுத்தி விட்டது. தனியாக போகிறவர்களை மற்றவர்கள் உற்று பார்த்து கொண்டு போனார்கள். தெரியாத வேற்று முகங்களையெல்லாம் சந்தேகத்துடன் பார்த்தார்கள். ஆழ்வார்க்கடியானை கூட சிலர் அவ்விதம் ஐயப்பாடு உள்ள பார்வையுடன் பார்த்துவிட்டு அவசரமாக மேலே சென்றார்கள். இதன் காரணத்தை திருமலை ஊகித்து அறிந்து கொண்டான். அது மட்டும் அல்ல, ஜனங்கள் சிறு சிறு கும்பலாக வீதி ஓரங்களில் நின்று பேசுவது என்னவென்பதும் அவனுக்கு ஒருவாறு ஊகத்தினால் தெரிந்திருந்தது. காதில் விழுந்த சிற்சில வார்த்தைகளினால் அது உறுதியாயிற்று. பழுவேட்டரையர்களின் கொடுங்கோல் ஆட்சியை பற்றியே அந்த ஜனங்கள் பேசினார்கள். பழையாறை நகர மாந்தருக்கும் சுற்றுப்புறத்து கிராமவாசிகளுக்கும் பழுவேட்டரையர்களின் பேரில் கோபம் இருப்பது இயற்கைதான். பழையாறை நகர் சுந்தர சோழரை யாவரொப்பார்கள் இத்துன்னிலத்தே என்று கவிவாணர்களினால் புகழ்ந்து பாடப்பட்ட சக்கரவர்த்தியை பழையாறையிலிருந்து அவர்கள் தஞ்சைக்கு கொண்டு போய்விட்டார்கள் அல்லவா? அது முதலாவது பழையாறையின் சிறப்பு நாளுக்கு நாள் குறைவுபட்டு வருகிறதல்லவா? இன்றைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவன்று சக்கரவர்த்தி மட்டும் இந்நகரில் இருந்தால் இன்னும் எவ்வளவு கோலாகலமாக இருக்கும். கண்ணன் கதை சம்பந்தமான வேடம் புனைந்து வரும் நாடக கோஷ்டிகள் எல்லாம் நகரத்தின் வீதிகளில் சுற்றி விட்டு சக்கரவர்த்தியின் அரண்மனை முற்றத்தில் வந்து கூடும் அல்லவா? நடிகர்களுக்கும் பாட்டில் வல்லவர்களுக்கும் பாணர்களுக்கும் பாடினிகளுக்கும் புலவர்களுக்கும் சக்கரவர்த்தி வெகுமதி அளிப்பார் அல்லவா? சோழ நாடே பழையாறைக்கு திரண்டு வந்து விட்டது என்று கூறும்படி ஜனத்திரள் சேர்ந்திருக்கும் அல்லவா? கடை கண்ணிகளில் வியாபாரம் இதை விட 100 மடங்கு அதிகம் நடந்திருக்கும் அல்லவா? இரவு நந்திபுர விண்ணகர கோவிலிலிருந்து வேணுகோபால சுவாமி புறப்பட்டு வீதி வலம் வரும்போது எவ்வளவு மேளமும் தாளமும் ஆட்டமும் பாட்டமும் சிலம்ப விளையாட்டுகளும் கத்திச்சண்டைகளும் திமிலோகப்படும். அவ்வளவும் இந்த பழுவேட்டரையர்களினால் இல்லாமற் போய்விட்டது. இதைத் தவிர இன்னொரு பெருங்குறையும் பழையாறை மக்களின் உள்ளங்களில் குடிகொண்டிருந்தது. அவர்களுடைய கண்ணுக்கு கண்ணான இளவரசர் அருள்மொழிவர்மர் கடல் கடந்து சென்று இலங்கை தீவில் போர் புரிந்து வருகிறார். பழையாறையின் 4 படை வீட்டு பகுதிகளையும் சேர்ந்த 10,000 வீரர்கள் இளவரசர் தலைமையில் ஈழநாடு சென்றிருக்கிறார்கள். காடும் மலையும் நிறைந்த அந்நாட்டில் தமிழகத்தின் மானத்தையும் வீர பண்பையும் நிலைநாட்டுவதற்காக அவர்கள் போர் புரிந்து வருகிறார்கள். கொடும்பாளூர் இளங்கோ அந்த ஈழ நாட்டுக்கு படையெடுத்துச் சென்று போர்க்களத்தின் முன்னிலையில் நின்று மார்பில் வேலை தாங்கி உயிரை விடவில்லையா? எஞ்சியிருந்த சோழ வீரர்கள் அத்தனை பேரும் இறுதிவரை போரிட்டு மடியவில்லையா? அப்படி இறந்தவர்களின் ஆவிகள் அமைதியுறும் பொருட்டு மீண்டும் புலிகொடியின் வெற்றியை அந்த ஈழத்தீவில் நிலைநாட்டுவதற்காகவே இளவரசர் அருள்மொழித்தேவர் சென்றிருக்கிறார். அவருடைய தலைமையில் போரிடும் நம் வீரர்களுக்கு இந்த பழுவேட்டரையர்கள் உணவும் துணியும் பணமும் ஆயுதமும் அனுப்ப மறுக்கிறார்களாமே. இது என்ன அநியாயம்? இப்படியும் உண்டா? தஞ்சாவூர் கோட்டையில் உள்ள தானிய களஞ்சியங்களில் ஏராளமாக நெல்லை நிரப்பி வைத்திருக்கிறார்களே, அவ்வளவும் என்னத்திற்கு? 100 ஆண்டு காலமாக அரண்மனை பொக்கிஷங்களில் சேர்ந்திருக்கும் பணம்தான் எதற்கு? இந்த சமயத்தில் நம்முடைய வீரர்களுக்கு பயன்படாத தனமும் தானியமும் என்னத்திற்கு? எல்லாவற்றையும் இந்த பழுவேட்டரையர்கள் என்ன செய்யப் போகிறார்கள்? சாகும்போது யமலோகத்திற்கு தங்களுடன் கொண்டு போகப் போகிறார்களா? இப்படியெல்லாம் சில காலமாகவே சோழ நாட்டு மக்கள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது திருமலை நம்பிக்கு தெரிந்திருந்த விஷயந்தான். அதிலும் பழையாறை மக்களுக்கு இது விஷயமாக கோபம் அதிகமாக இருப்பதும் இயற்கையே. ஈழ நாட்டு போர்க்களத்துக்குச் சென்றிருக்கும் 10,000 வீரர்களின் பெண்டு பிள்ளைகளும் உற்றார் உறவினரும் இந்த மாநகரில் இன்னும் வசித்து வருகிறார்கள் அல்லவா? ஆகவே பழுவேட்டரையர்களின் கட்டளையின் பேரில் குற்றம் செய்துவிட்ட ஒற்றனை பற்றி பறை முழங்கி அறைகூவியதை பழையாறை மக்கள் விரும்பவில்லை. பழுவேட்டரையர்கள் மீது தங்களுக்குள்ள குறைகளை பற்றி பேசிக்கொள்வதற்கு அது ஒரு காரணமாயிற்று. ஒற்றனாம் ஒற்றன், எந்த நாட்டிலிருந்து ஒற்றன் இங்கே வந்து விடப்போகிறான்? குமரி முனையிலிருந்து வடபெண்ணை வரையில்தான் புலிக்கொடி பறந்து வருகிறதே. ஒற்றனை அனுப்பும்படியாக வேற்றரசன் யார் அவ்வளவு பலசாலியாக இருக்கிறான்? இந்த பழுவேட்டரையர்களுக்கு பிடிக்காதவன் யாராவது இருந்தால் அவன் பேரில் ஒற்றன் என்று குற்றம் சாட்டி வேலை தீர்த்து விடுவார்கள். அல்லது பாதாள சிறையில் தள்ளி விடுவார்கள். இருந்தாலும் நமக்கென்னத்துக்கு வம்பு? அதிகாரம் அவர்களுடைய கையில் இருக்கிறது. நியாயம் அநியாயம் எது வேணுமானாலும் செய்வார்கள். ஒற்றன் என்ற பட்டத்தைச் சூட்டி விட்டால் ஊர் பஞ்சாயத்துக்களை கூட கேட்க வேண்டியதில்லை அல்லவா? இப்படியெல்லாம் பழையாறை மக்கள் மனதில் நினைத்ததையும் வாயினால் முணுமுணுத்ததையும் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டதையும் ஆழ்வார்க்கடியான் செவிப்புலன் வழியாகவும் மதி ஊகத்தினாலும் தெரிந்து கொண்டான்.
இவ்வாறு மக்களின் மனத்தில் புகைந்து வரும் அதிருப்தி எதில் போய் முடியப் போகிறதோ என்று சிந்தித்துக் கொண்டே குந்தவை தேவியின் மாளிகையை அடைந்தான். ஆழ்வார்க்கடியானிடம் உலக நடப்பை குறித்து பேசுவதில் இளைய பிராட்டிக்கு எப்போதும் விருப்பம் உண்டு. நாடு நகரமெல்லாம் திரிந்து அவன் ஆங்காங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றிச் சொல்லிக் கொண்டு வருவான். அதையெல்லாம் அறிந்து கொள்ளுவதில் அரசிளங்குமரி ஆவல் கொண்டாள். அவன் தேடிக்கொண்டு வந்து பாடிக் காட்டும் ஆழ்வார் பாசுரங்களை கேட்பதிலும் இளைய பிராட்டிக்கு பிரியம் உண்டு. ஆகையால் திருமலை நம்பி எப்போது வந்தாலும் ஆர்வத்துடன் வரவேற்பாள். முகமலர்ச்சியுடன் அவனிடம் யோக க்ஷேமங்களை பற்றி விசாரிப்பாள். ஆனால் இன்றைக்கு இளவரசியின் முகபாவத்திலும் பேச்சிலும் சிறிது மாறுதல் தோன்றியதை ஆழ்வார்க்கடியான் கண்டான். மனதை எங்கேயோ எதிலேயோ ஈடுபட்டிருப்பதை காட்டும் முகபாவம், பேச்சில் இயற்கைக்கு மாறான ஒரு பரபரப்பு, கொஞ்சம் தடுமாற்றம். திருமலை, என்ன விசேஷம்? எங்கே வந்தாய் என்று குந்தவை கேட்டாள். விசேஷம் ஒன்றுமில்லை தாயே, வழக்கம்போல் தாங்கள் உலக நடப்பை குறித்து விசாரிப்பதற்கு வரச் சொன்னதாக நினைத்து கொண்டு வந்தேன். மன்னிக்க வேண்டும், போய் வருகிறேன். இல்லை இல்லை, கொஞ்சம் இருந்து விட்டுப்போ. நான் தான் உன்னை வரும்படி சொன்னேன். தாயே, சொல்ல மறந்து விட்டேன். சற்று முன் பெரிய பிராட்டியின் சந்நிதியில் இருந்தேன். தங்களிடம் ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வேண்டுமாம். தங்களை வரும்படி சொல்லச் சொன்னார்கள். ஆகட்டும், நானும் போகத்தான் எண்ணியிருக்கிறேன். நீ இந்த பிரயாணத்தில் எங்கெங்கே போயிருந்தாய்? அதைச் சொல்லு. தென்குமரியிலிருந்து வடவேங்கடம் வரையில் போயிருந்தேன். போன இடங்களில் ஜனங்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? சோழகுல மன்னர் குலத்தின் பெருமையை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். இன்னும் சில காலத்தில் வடக்கே கங்கா நதி வரையிலும் ஹிமோகிரி வரையிலும் சோழ மகாராஜ்யம் பரவிவிடும் என்று பேசிக்கொள்கிறார்கள். அப்புறம் பழுவேட்டரையர்களின் வீர பிரதாபங்களை பற்றியும் பாராட்டி பேசுகிறார்கள். சோழ சாம்ராஜ்யம் இவ்வளவு உன்னத நிலைமையை அடைந்ததற்கு காரணமே பழுவூர் சிற்றரசர்களின். போதும், இன்னும் என்ன சொல்லுகிறார்கள்? தங்களுடைய சகோதரர்கள் இருவரையும் பற்றி ஆசையோடு பேசிக்கொள்கிறார்கள். முக்கியமாக இளவரசர் அருள்மொழிவர்மர் மீது குடிமக்களுக்கு இருக்கும் அன்பையும் ஆதரவையும் சொல்லி முடியாது. அதில் ஒன்றும் வியப்பில்லைதான். இன்னும் ஏதேனும் பேச்சு உண்டா? சோழ மகா சக்கரவர்த்தியின் திருக்குமாரிக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று பேசிக்கொள்கிறார்கள். என்னை கூட பலரும் கேட்டார்கள். நீ என்ன மறுமொழி சொன்னாய்? எங்கள் இளைய பிராட்டியை மணந்து கொள்ளத் தகுதி வாய்ந்த அரசகுமாரன் இன்னும் இந்த பூவுலகில் பிறக்கவில்லை என்று சொன்னேன். அழகாயிருக்கிறது. இனிமேல் அப்படிப்பட்டவன் பிறக்க வேண்டுமாக்கும். அவன் பிறந்து கல்யாண வயதை அடைவதற்கு முன்னால் நான் கிழப்பாட்டி ஆகிவிடுவேன். என் விஷயம் இருக்கட்டும் திருமலை, வேறு ஏதாவது பேச்சு உண்டா? ஏன் இல்லை? சிவஞான யோகீசுவரராக போவதாய்ச் சொல்லிக் கொண்டிருந்த தேவர் திடீரென்று கல்யாணம் செய்து கொண்டதை பற்றி பலரும் ஆச்சரியப்படுகிறார்கள். உன் அருமை சகோதரி ஆண்டாளை போன்ற பக்த சிரோமணி ஆகப் போவதாகச் சொல்லிக் கொண்டிருந்தாயே, அவள் இப்பொழுது எப்படியிருக்கிறாள்? அவளுக்கு என்ன குறைவு தாயே? பெரிய பழுவேட்டரையரின் அரண்மனையில் சர்வாதிகாரினியாக ஆட்சி செலுத்தி வருகிறாள். பழுவேட்டரையரின் அரண்மனையில் மட்டும்தானா? இந்த சோழ ராஜ்யத்துக்கே அவள்தான் சர்வாதிகாரினி என்றல்லவா கேள்விப்பட்டேன். அப்படியும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் தாயே. ஆனால் அவளை விட்டுத் தள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் அவளுடைய பேச்சு எதற்கு? தாங்கள் ஆண்டாள் பெயரை குறிப்பிட்டதால் எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போயிருந்தேன். வட்டர்பிரான் விஷ்ணு சித்தரின் பாடல்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டேன். இதை கேளுங்கள் அம்மா. கண்ணன் பிறந்த திருநாளை பற்றிய பாடல். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிடக். கண்ணன் முற்றம் கலந்தனர் ஆயிற்றே. ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார். நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார். பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று. ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. இன்றைக்கு நம் பழையாறை நகரமும் ஆயர்பாடி போலவே ஒரே குதூகலமாயிருக்கிறது தாயே. குதூகலமாயிருக்கிறது சரிதான். ஆனால் சற்று முன்னால் வேறொரு விதமான பறை கொட்டிற்றே, அது என்ன திருமலை? இந்த கேள்விக்காகவே ஆழ்வார்க்கடியான் காத்து கொண்டிருந்தான். யாரோ ஒற்றனாம், தப்பித்துக் கொண்டானாம். அவனை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு பரிசு கொடுப்பார்களாம். அதையெல்லாம் பற்றி நான் என்ன கண்டேன் தாயே? உனக்கு ஒன்றும் தெரியாதா? யாராயிருக்கும் என்பது பற்றிச் சந்தேகம் கூட இல்லையா? மனத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அதை பற்றி பேசுவது அபாயம். தெருவீதியில் நான் நடந்து வந்தபோது என்னை கூடச் சிலர் முறைத்து பார்த்து கொண்டு போனார்கள். என்னை யாரேனும் பிடித்துக் கொண்டு போய் பாதாள சிறையில் போட்டுவிட்டால் உன்னை பிடிப்பதற்கு தலையில் கொம்பு முளைத்தவர்களாயிருக்க வேண்டும். உன் மனத்தில் தோன்றியதை என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல். நான் உன்னை காட்டிக் கொடுத்து விடுவேன் என்ற எண்ணம் இல்லையே. கிருஷ்ணா கிருஷ்ணா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. வீரநாராயணபுரத்தில் ஒரு வீர வாலிபனை பார்த்தேன். அவன் தஞ்சாவூர் போகிறதாகச் சொன்னான். எதற்காகவென்று சொல்லவில்லை. என்னை பல கேள்விகள் கேட்டான். குந்தவை பரபரப்புடன் அவன் எப்படியிருந்தான் என்றாள். பெரிய குலத்தில் பிறந்தவனைப் போல் காணப்பட்டான். முகம் களையாயிருந்தது. ஊக்கமும் உள்வலியும் கொண்டவன் என்று தெரிந்தது. உன்னிடம் என்ன கேட்டான்? சக்கரவர்த்தியின் உடல் நிலைமையை பற்றி கேட்டான். அடுத்தபடி பட்டத்துக்கு வர வேண்டியவரை பற்றி கேட்டான். இலங்கை சென்றிருக்கும் இளவரசரை பற்றி கேட்டான். பிற்பாடு குடந்தை ஜோதிடரிடமும் அதே கேள்விகளை கேட்டதாக அறிந்தேன். ஆகா, குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு அவன் வந்திருந்தானா? இப்போது ஞாபகம் வருகிறது. தாங்கள் ஜோதிடரின் வீட்டில் இருந்தபோதே அவன் தடபுடல் செய்து கொண்டு உள்ளே வந்து விட்டானாம். நல்லவேளையாக தங்களை அவன் தெரிந்து கொள்ளவில்லையாம். நான் நினைத்தது சரியாய் போயிற்று. என்ன தாயே நினைத்தீர்கள்? அந்த முரட்டு வாலிபனுக்கு சீக்கிரம் ஏதாவது ஆபத்து வரலாம் என்று நினைத்தேன். தாங்கள் நினைத்தது சரிதான். அவன்தான் ஒற்றன் என்று சந்தேகிக்கிறேன். அவனை பிடிப்பதற்குத்தான் பழுவேட்டரையர்கள் பரிசு கொடுப்பதாக பறையடித்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது.
திருமலை, எனக்கு ஓர் உதவி செய்வாயா? கட்டளையிடுங்கள் தாயே. அந்த வாலிபனை நீ எப்போதாவது பார்க்க நேர்ந்தால் பிடித்துக் கொடுத்து பரிசு பெற்றுக்கொள்ளட்டுமா? வேண்டாம் வேண்டாம், என்னிடம் அழைத்து கொண்டு வா. அவனிடம் எனக்கு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. ஆழ்வார்க்கடியான் அதிசயம் அடைந்தவனைப் போல் சிறிது நேரம் குந்தவை பிராட்டியை பார்த்து கொண்டு நின்றான். பின்னர், அதற்கு அவசியம் ஏற்படாது தாயே. நான் அவனை தேடி பிடித்து வர அவசியம் நேராது. அவனே தங்களை தேடிக் கொண்டு வந்து சேருவான் என்றான்.